यस्या भवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येषु विचार्यदूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीर्सुन्मं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। देवाधिनाथकमलाप्रतिनेशपूर्वां दीप्तान्तरां वकुलभूषणनाथमुख्यैः रामानुजः प्रभृतिभिः परिभूषिताग्रां गोप्त्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये। अभङ्गुरकलादानस्थूललक्षत्वमीयुषे तुङ्गाय मुखसे तस्मै तुरङ्गाय मुखे नमः। लीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशतचरसिद्धमध्यापयन्ति। स्वोच्चिष्टायां सजनिगलितं याबलात्कृत्य पङ्क्ते गोदातस्यै नमैदमिदं भूय वास्तु भूयः। அன்னவையல் புதுவையாண்டாளரங்கற்க பண்ணு திருப்பால் பல்வதி நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்து சுடகுடியே தொல்பாவை பாடியரள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தன யோக திஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. त्वत्प्रेयश्रवणयोर्मृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां बोधे त्वमेव जननि त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि. प्रपद्ये निरवध्यानां श्रद्धां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथषटकोपैतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहसरजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराशरघोकृत्यं वेदान्तदेशीयतीन्द्रमं प्रपद्ये. श्रीमद्रङ्गषठारिसंयमवरालब्धागमां तद्वयं श्रीमद्वीररघुद्भादपादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशियते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गुद्रीनसाधनवसं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रपदाब्जभृङ्गं नारायणाद्यमुनिवृकृपात्तबोधं श्रीरङ्गनाथयतिदुर्यदयावलम्बं श्रीराजगोपगुरुमात्मगुणाढ्यमीडे वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्लब्धत्रय्यन्तदारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यतिदुर्यकृपाविक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये. श्रीमद्वेदान्तरामानुजयतिकृपया रङ्गिनिन्यस्तपारं तत्सम्प्राप्ताहमां तद्वितयमणिगुणं सुष्ठदापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि परमणकं देशिकं संश्रयामि. நமசபாயை மகோன்னதமான இந்த திருப்பாவை கோதாபிராட்டியுடைய திருப்பாவைங்கிறது பல மகனியர்களாலே பற்பல ரசங்களோடு சாமானிய அர்த்தங்களோடும் சூக்ஷ்மார்த்தங்களோடும் சுவாபதேசங்களோடும் பல பிரகாரங்களிலே அனுகிரகிக்கப்பட்டு வருகின்றன. அதில் ஸ்ரீமத் பிரபம்சேத்தியாதி விருதாலங்கிருத ஸ்ரீமத் கோவிலமட்டிய திவ்யாஸ்தானி நிர்வகண துரந்தர 37வது பட்டம் புலபாக்கம் ஸ்ரீமத் அழகேசிங்கர் வீரதாகவசரகோ வைதீந்திர மகாதேசிகன் ஒரு கிரமத்தில் ஒரு அற்புதமாக அனுபவிச்சிருக்கார். இந்த சுவாமி தான் சாரீரக சுப்பிரபாதம் எல்லாம் அனுகிரகித்தவர். இந்த சுவாமி தன்னுடைய அனுபவங்களாக அத்யத்புதமாக இந்த ஒரு நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு உயிர் நாடியாக இருக்கிற இந்த பிரபத்தி சாஸ்திரத்தையே எடுத்துண்டு அதையே இதனுடைய கருப்பொருளாக கொண்டு அன்னதாக அனுபவிக்கிறார். ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யன்ட்ட எப்படி போகணும், சிஷ்யன் அந்த ஆச்சாரியன்ட்டேருந்து கிரகிக்க வேண்டியதெல்லாம் என்ன, ஆச்சாரியன் இந்த சிஷ்யனுக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த சிஷ்யனானவன் எப்படி அவன்கிட்ட பிரார்த்திக்கிறான், பிரபத்தியை பிரார்த்திக்கிறான், இது மாதிரி பல விஷயங்களை கொண்டு இதையே அனுபவிச்சிருக்கார். அந்த கிரமத்தில் இன்றைக்கி யதாமதி யதா சக்தி அடியன் கொஞ்சம் ஞாபிக்கிறேன். அடியனுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பாசுரங்கள் 17, 18 அம்பரமே தண்ணீரே உந்துமதகளித்தர். இந்த 2 பாசுரங்களும் இன்றைக்கி பகவத்பாகவத அனுகிரகத்தினால அடியனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றன. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாயருராய் அம்பரமூடருத்தோங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொருகளடி செல்வாபல தேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். இது முதலாவதான பாசுரம். இதுக்கு கீழே 16வது பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபன். அந்த பாசுரம் தொடங்கி பரண்யாச அனுஷ்டான பிரகரணமான பாசுரங்கள். இந்த கிரமத்தில் 16, 17 பாசுரங்கள் இருக்கே. அதாவது நாயகனாயும் அம்பரமே தண்ணீர் இது ரெண்டுமே ஆச்சாரியனிடம் பரண்யாசத்துக்காக பிரார்த்திக்கிறது. ஒரு சிஷ்யன் பிரார்த்திக்கிறான். அதுக்கப்புறம் இருக்கிற 18, 19, 20 அந்த 3 பாசுரங்கள்லையும் ஆச்சாரியனாலும் சிஷ்யனுக்கு பிராட்டியுடைய புருஷகாரத்துவ ஆகாரம், அதுக்கப்புறம் பிராப்பியபூதமாக இருக்கிற ஆகார விசேஷங்களை பற்றியெல்லாம் உபதேசிக்கிறார். அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் புலபாக மகிஷங்களுடைய அனுபவமாக இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் வைதிக அனுஷ்டானம் எதுவாக இருந்தாலும்
அதிலெல்லாம் அந்தந்த மந்திரத்தை அந்த மந்திரத்தையே அதெல்லாம் கரணமாக கொண்டது. எந்த ஒரு மந்திரமும் சாஸ்திரார்த்த ரூபமாக அனுஷ்டிக்கப்பட்டு அது பல பர்யந்தம் வியாப்தமாகி தலைக்கட்ட வேணும் அப்படின்னா ஒரு 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம். ஒன்று, அந்த மந்திரத்தை நமக்கு அனுகிரகித்த ஆச்சாரியன், அந்த மந்திரம், அந்த மந்திரத்தினுடைய தேவதை, அதில் இருக்கிற சாரார்த்த விஷயமாகிற அந்த தேவதையுடைய பிரகாரம், இந்த ஆகிய 4மே தெளிவாக அறிஞ்சிருக்கணும். அப்போ தான் அப்படி அந்த மந்திரங்களை ஆச்சாரியன் கிரகிக்கிற அந்த முறை எப்படி அப்படின்றத சுவாமி தேசிகன் சாத்தியோபாய சோதனாதிகாரத்தில் ஆரம்பத்திலேயே நன்கு விளக்கியிருக்கார். மந்திரத்தினுடைய கிரகண மனன அனுஷ்டான காலங்களில் இருக்க அப்போ அந்த மந்திர பிரதான ஆச்சாரியனிடத்து ஒரு குறைவில்லாத பக்தி வேணும். அப்புறம் அவர் உபதேசித்துள்ள அந்த மந்திரத்தின்பால ஒரு அசைக்க முடியாத ஒரு மகா விஸ்வாசம், நம்பிக்கை, பிரீத்தி வேணும். அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம், அப்புறம் அந்த மந்திரத்தினாலே பிரதிபாதிக்கப்பட்டிருக்கும் தேவதை, இந்த 4மே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சாதிச்சார். இந்த மந்திரங்களுடைய சப்த விசேஷங்கள் இந்த மந்திர விசேஷங்கள் இருக்க அந்த மந்திரம் மட்டும் நமக்கு பலனை கொடுக்கறதில்ல, அந்த மந்திரத்தினாலே பிரதிபாதிக்கப்படுகிற தேவதை நமக்கு அந்த பலனை கொடுக்கறது. அப்படி இருக்கிற போது இந்த மந்திர சாரார்த்தமாகிற அந்த தேவதை இந்த பிரகாரமாக இருக்காள் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த 4யும் சிஷ்யன் ரொம்ப தெளிவாக மனசில் ஏற்றிக்கொண்டு அனுசந்தானம் செய்து கொண்டு இருக்கிற நிலையிலே ஆச்சாரியன்ட்ட பரநியாசத்துக்காக பிரார்த்திக்கிறான். இதுதான் இந்த பிரகரணம். இந்த பாசுரத்தில் இதில் முதல்ல சாய்ச்சார் முதல்ல மந்திர பிரதான ஆச்சாரியனை மங்களாசாசனம் பண்ணுகிறார். அம்பரமே தண்ணீரே சோரே அப்படிங்கிறதுல அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலன் அப்படின்னது. இதில் இந்த பெருமான்கிறது எப்போ வரும் அப்படின்னா, அந்த பெருமான்கிற சப்தம் ஒருத்தர்கிட்ட அத்தியந்த பக்தி மிகுதி, அளவு கடந்த பிரீத்தி, இதுக்கெல்லாம் விஷயமாக இருக்கிறவரை பற்றி சொல்கிறது பெருமான் அப்படிங்கிறது. நந்தகோபாலா அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இதுக்கு கீழ்ப்பாசுரங்களில் நாயகனாய நந்தகோபாலன் இல்லை, அங்கே சொல்கிற நந்தகோபாலன் அதே அர்த்தம் தான் கிட்டத்தட்ட. சாக்ஷாத் அங்கே எம்பெருமானை குறித்தது, யசோதை மணவாளனான நந்தகோபன் இல்லை. அப்போ என்னாச்சு, பகவான் மற்றவருக்கு இல்லாத தனக்குன்னு ஒரு தனித்த 2 தொழில்களை உடையவன். ஒன்று நந்தனாகவும் கோபனாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது சொன்னான். நந்ததி கோபாயதே இது நந்தகோபகா அப்படின்றது. அடுத்தது கோபகா அப்படின்னா ரட்சிக்கிறவன் பொருள். இதில் கோபனே ரக்ஷனே அப்படிங்கிற தாத்துவிலிருந்து கிடைக்கிறது கோபகா, கோப்தா, இந்த மாதிரி சப்தங்கள்லாம் இந்த பதங்களை கொண்டு அவனுடைய ரட்சகத்துவம் சொல்லப்படுகிறது. அப்போது ஆனால் இந்த ஒரு பாசுரத்தில் இதுக்கு கீழே நாயகனாயில் நந்தகோபன் சாட்சாத் எம்பெருமானை குறிக்கிறது அப்படின்னு சொன்னோம். இந்த பாசுரத்தில் அம்பரமே தண்ணீரில் வர நந்தகோபன் ஆச்சாரியனை குறிக்கிறதான். எப்படின்னா, இந்த கோபால சப்தத்துக்கு பாலயதி பாலயதி அப்படிங்கிறது ஒரு நம்ம பூர்வாச்சாரியருடைய ஸ்ரீசூக்திகளான இந்த மந்திரார்த்தங்களை நன்கு பாலனம் பண்ணி அதை தன்னுடைய சச்சிஷ்யர்களுக்கு உபதேசிக்கிறார். அதன் மூலம் என்ன ஆகுது, அந்த மந்திரங்களுடைய ஒரு தொடர்ச்சி. ஏன்னா இப்போ வேதம்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அது இல்லை அப்படின்னா நாளடைவில் மறைஞ்சு போகிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் இப்போ நம்மளுக்கு மொத்தமே 10 சாக்கைகள் கூட இல்லை நம்மக்கிட்ட கிடைக்கிற. ஏன்னா சகஸ்ர சாக்காங்கிறோம், ஆனால் அதில் அவ்வளோ சாக்கையும் கிடைக்க புரியல. ஏன்னாக்க அதனுடைய ஒரு தொடர்ச்சி, கண்டினியூட்டி இல்லாதனால. அப்போது இந்த ஒரு ஆச்சாரியன் என்ன பண்ணுறார், இந்த பூர்வாச்சாரியருடைய ஸ்ரீசூக்தியை நன்கு பாலனம் பண்ணி அதனுடைய தொடர்ச்சியை ரட்சித்து கொடுக்கிறார். மந்திரம் எத்தனை கோபையேத் அப்படிங்கிறதுனால அதை ரட்சிக்கிறவர். பிரவிசதி நிரபாயம் சம்பிரதாய பிரதிபம்லாம் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அப்படி அதனுடைய ஒரு மந்திரார்த்தங்களுடைய ஒரு தொடர்ச்சியை காப்பாற்றி கொடுக்குறார். அதுக்கப்புறம் அறம் செய்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஒரு பிரயோஜனமும் அபேட்சா புத்தி, தனக்குன்னு ஒரு அபேட்சா புத்தி பண்ணாமல் சிஷ்யர்களுக்கு ஒரு எந்த ஒரு பிரயோஜன ஆகாங்கையின்றி அதுக்கு தகுந்தவருக்கு சங்கோச்சம் இல்லாமல் வாரி வழங்குவது அறம் செய்வது. அறம் செய் நந்தகோபாலா எழுந்திராய். இன்னும் அதுக்கு பிரத்யுபகாரமாக ஒன்றையும் எதிர்பார்க்காமல் விலையின்றி எதெல்லாம் ஆச்சாரியன் அறம் செய்கிறார் அப்படின்னா, அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்னு 3 சொன்னார். அதாவது நித்திய விபூதியையும் அதற்கு மார்க்கமான உபாயம், அதனால் நாம் பெறுகின்ற புருஷார்த்தம், இந்த 3 தான் அறம். இது அம்பரம் தண்ணீர் சோறு என்கிற 3 விஷயங்கள். இது எப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ அம்பரமே அப்படிங்கிறதுல இந்த ஸ்ருதி வாக்கியத்தை சூத்திரமாகிற போது என்ன பண்ணார், ஆகாச சப்த அம்பரம் அந்தராந்தர்தேகே அப்படின்ட்டு சூத்திரக்காரர் சாதிச்சார். இப்போது அதில் இந்த இப்போ என்ன பண்ணுகிறாள், வாசக்னியான கார்கி யாஜ்ஞவல்கியரை பார்த்து கேட்குறார், பரமசாரபூதமான பிரம்மத்தை பற்றி சொல்ல வேணும் அப்படின்னு. சகோவாசக எதூர்தம் யாஜ்ஞவல்கி அப்படின்னு ஆரம்பித்து அந்த மந்திரங்கள் வாக்கியங்கள் போகிறது. அதில் என்ன அர்த்தம் அந்த வாக்கியத்துக்குன்னா,
ஆகாசத்துக்கு மேலுள்ள பதார்த்தங்களும் கீழுள்ள பதார்த்தங்களும் ஆகிற ஜகத்தில் உள்ள சகல பதார்த்தங்களையும் எந்த ஒரு ஆகாசத்தில் ஓதமும் புரோதம், அதாவது குறுக்கும் நெடுக்குமாக எந்த ஒரு பதார்த்தத்தையும் உபாதானமாகவும் நிமித்தமாகவும் கொண்டு இருக்கின்றனவோ அதை சொல்ல வேணும் அப்படின்னு அந்த கார்கியை வந்து கேட்குறான் யாஜ்ஞவல்கியரை பார்த்து. அதுக்கு அவர் சொல்கிறார், ஏதத்வை ததக்ஷரம் கார்கி பிராமணா அப்படின்னு அதெல்லாம் வருது. பிராமணா அபிவதந்தி அப்படின்னு ஆரம்பித்த அந்த மந்திரத்தில், நீ கார்கியே, நீ கேட்ட தர்மங்களை கொண்ட தர்மியானது தர்மி பதார்த்தத்துக்கு ஆகாசம்னு பேருமா. இதைத்தான் இந்த சிதுகளியே நிரூபிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய பிரம்மவாதிகளான பிராமணர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சாச்சார். இதுக்காக சொல்கிறோன்னா, இந்த முமுட்சுவானவன் பரமாத்மாவை எப்படி உபாசிக்க வேண்டும் அப்படிங்கிறது கேள்வி, தனக்கு அந்தராத்மாவாக உபாசிக்க வேணும் அப்படிங்கிறது பதில். இதை வியாசாச்சாரியர் இதான் சொன்னோம், அக்ஷரம் அம்பராந்தர்கதேகே அப்படின்னு சாச்சார். இப்போ ஆகாசம் அப்படின்ற முதலான எல்லாவற்றையும் தன்னுள்ளே வைத்து தரிக்கின்ற காரணத்தினால் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இப்போது ஆகாசம் அப்படிங்கிறது அதனுடைய விற்பத்தினால் ஒரு கிராமட்டிக்கலாக கிராமர் மூலமாக கிடைக்கிற நமக்கு வந்து ஒரு பொருள். இப்போது இந்த ஒரு பாசுரத்தில் நம்ம முக்கியமாக அவகாச அபாவாத்தை என்ன பண்ணுறோம், ரொம்ப முக்கியமான பதங்களை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு ஒரு தெளிவுரையை சொல்லிவிடுறோம். அம்பரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பர்யாய சப்தம், அதாவது சினனிம் அப்படிங்கிறமே, அதுக்கு வியோமம் அப்படின்னு பேர். அம்பரம்னா ஆகாசம், அதனுடைய பர்யாய சப்தம் வியோமம் அப்படின்னு பேர். அப்போது இந்த இடத்துல வந்து வேதாந்தத்தில் இந்த வியோமங்கிறது என்ன, பரம வியோமமான பரமபதம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தண்ணீர், அம்பரமாச்சு தண்ணீர் ஆச்சு. தண்ணீரில் அடுத்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் ஒருத்தன் போகிறான்னா அந்த பரமபத யாத்திரையில் இடைப்படுகிற எதை கொண்டு தன்னை சுத்தமாக்கி கொண்டு சுத்திகரித்து கொண்டு போகிறானோ அதுதான் அந்த விரஜாநதி. அதனால் அந்த பரமபதத்திற்கு வாயில் என்பதாக சொல்லலாம்படி இருக்கிற விரஜாநதி, இதை தண்ணீர் என்பது குறித்தது. அதுக்கப்புறம் சோறுன்னு ஆச்சு. இந்த சோறுங்கிறது என்ன, அகமன்னம் அகமன்னபான்னம் அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதகா அப்படின்லாம் வேதம் சொல்கிறதே. அதில் ஜீவனானவன் பரமபதத்தில் அடையக்கூடிய பரிபூர்ண பிரம்மானுபவம் இருக்கே, அதுதான் இந்த சோறு. ஏன்னா சோறு அப்படின்னாலே அன்னம்னு பேர், அந்த அனுபவிக்கப்படுகிற வஸ்துவுக்கு அன்னம் அப்படின்னு பேர். அப்போ எந்த ஒரு பிரபன்னனானவன் இந்த விரஜாநதியிலே தன்னை சுத்திகரித்து கொண்டு பரமபதத்தை என்ன பரமபதம் முன்னாடி சொல்லிட்டோம் அம்பரம் அப்படிங்கிறது, அதுக்காக அந்த போகிற வழியில் தன்னை சுத்திகரிப்பதற்காக உபயோகப்படுவது தண்ணீராகிற விரஜாநதி. அதுக்கப்புறம் அங்கே போய் நாம் அடைகின்ற அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் இருக்கிறதே, அதுதான் அந்த சோறு அன்னம் அப்படிங்கிறத குறித்து. ஆக இந்த அம்பர சப்தத்தினாலே பிரமேய திரயம், பிரமேயத்தை பற்றி சொல்லுகிற போது என்னென்ன கிடைச்சது, பரமபதம் அப்படிங்கிறது அம்பரம், தண்ணீருங்கிறது விரஜாநதியாச்சு, பரமபதத்தில் புகுகின்ற யோக்கியதையை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அந்த புகுந்த பின்னர் இந்த ஔபனிஷதமான அன்னமாகிய பரமபதநாதன் இருக்க அந்த சர்வவித கைங்கரியங்களோடு கூடிய பிரம்மானுபவம், அதுதான் சோறு, நமக்கு கிடைக்கிற ஒரு பரம புருஷார்த்தம் அப்படின்னு பிரமேய திரயமாக ஆச்சு. இப்படியாக இந்த மூன்றுத்தையும் முன்னாடி உபதேசிச்சார் யார், ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு இந்த மூணுத்தையும் சொன்னார். அம்பரம்னா இதுப்பா, தண்ணீர்னா இது, சோறுனா இதுன்னு இந்த பிரமேய திரயங்களை உபதேசித்தார். அதுக்கப்புறம் இப்போ பிரமாண திரயங்களை காமிச்சு கொடுக்குறார். அந்த பிரமாண திரயங்கள் மூலமாக தானே பிரமேயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு சாஸ்திரங்கிறது பிரமாணம், எம்பெருமானை காட்டி கொடுப்பது. அந்த சாஸ்திரமாகிற பிரமேயத்தினாலே நமக்கு தெரிவிக்கப்படுவது, இது பிரமாணத்தினாலே தெரிவிக்கப்படுவது பிரமேயமாகிற எம்பெருமான். அதனால் இப்போ முன்னாடி பிரமேயத்தை இதெல்லாம் தான் பிரமேயம். அந்த ஏன்னா ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்தை பற்றின முன்னாடி ஆசையை ஒருத்தருக்கு ஊட்டணும். அப்போ தான் அந்த விஷயத்தை அடையணுங்கிற ஒரு துறை, ஒரு இச்சா, ஒரு டிசைர் கிடைக்கும் அவனுக்கு. அப்போ அதை எப்படி அடையணுங்கிற ஒரு வழியை சொல்லணும். எடுத்தோடனே இந்த வழியை சொல்லிட்டாக்க வழி கஷ்டமாகிடுதுன்னா அப்போ பேர்பட்ட பொருள் வேண்டாம் அப்படின்டுவான். அப்போ இது மாதிரி என்ன சொன்னார் முன்னாடி, இப்போ ஏற்பட்ட ஒரு பரம புருஷார்த்தம் அங்கே இருப்பா, அதுதான் அன்னம். உனக்கு சோறு வேணும் இல்லையா, உனக்கு நிம்மதி கிடைக்கணும்னா அன்னம் வேணும். அந்த அன்னமாவது இந்த பரமபுருஷார்த்தமாகிற பரிபூர்ண பிரம்மானுபவம் அப்படின்னார். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விரஜாநதியில் தீர்த்தமாடணும், அதுதான் தண்ணீர்னார். அது எங்கே இருக்குன்னு அம்பரமாகிற அந்த பரமபதம் அப்படின்னு சாதிச்சார். இப்போ அவனுக்கு ஆசை வந்தது, சரி சுவாமி இப்போ இதை அடையணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, இதை நான் எப்படி அடையிறது, அப்போவா இந்த பிரமாணத்தை சொல்லிக்கோ அப்படின்ட்டு அப்போ பிரமாண திரயங்களை காமிக்கிறார். அம்பரம் அப்படின்னா என்ன, பரம் அப்படின்னாக்க பூர்வம் பரம் அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது, பரம்னா அப்பரம்னு சொல்கிறோமே, அது மாதிரி பின்னாடி வருவது பரம். இப்போது முன்னர் சொல்லக்கூடியது பின்னர் சொல்லக்கூடியதுன்னு ஆச்சு. இந்த பாசுரமானது ஸ்திரீகளாலே சொல்லப்படுவதனாலே பிரணவத்தை சொல்லலை, அம் பரம் அப்படின்னு பிரிச்சுக்கணும். இந்த ஏன்னா அவள்லாம் வந்து அம் நாராயணாயண மாணவன் சொல்கிறோம், அதனால் பிரணவத்துக்கு பதில், அதனால் இந்த அம்முன்னு பிரிச்சுட்டு அம் பரம் அப்படின்னா இந்த அம்பரம். இந்த பாசுரத்தை சொல்றவர்கள் ஸ்திரீகளானாலே அம் பதத்தை உபயோகப்படுத்தினார்கள், அதனால் அம்பரம்னு ஆச்சு. இது என்னன்றது சொல்ல போகிறோம். அம்பரம்ங்கிறது என்ன அப்படின்னா திருமந்திரம்னு நாம் சொல்கிறோமே, மூலமந்திரம், திருவஷ்டாட்சரம், திருமந்திரம்ங்கிறது அதுதான் இந்த அம்பரம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பிரமாண திரயத்தினாலே முதல்ல அம்பரம் என்பது
திருமந்திரம் அப்படின்னு காமிச்சு கொடுத்தார். அதுக்கப்புறம் தண்ணீர்னது என்ன அப்படின்னா தாபத்தை நம்மளுடைய தாபத்தை தணிக்கக்கூடியது தண்ணீர். அப்போது இந்த பிரமேயத்தை சொல்கிற போது விரஜா நதி நம்ம சுத்திகரிக்கிறதுன்னு சொன்னோம். இந்த இடத்துல நம்மளுடைய தாபத்தை தணிக்கக்கூடியது என்ன இந்த பிரமாணத்தை பார்க்குற போது அப்படின்னா துவயமாகிற மந்திரம். அப்போ திருமந்திரம் அம்பரமாச்சு, இப்போது துவயமந்திரமானது தண்ணீராச்சு. இதை தான் பெரிய இது என்ன சொன்னால் சகிருத்தா ஒரு முறை உச்சரித்தாலேயே சம்சார தாபங்கள் அருந்து நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கவில்லை இந்த துவயமந்திரம் அப்படின்னு சாச்சு. அதனால தான் இப்போது நம்ம பிரன்யாசம் பண்ணிக்கிற போது துவயமந்திரத்தையே கரண மந்திரமாக உபயோகப்படுத்துகிறோம். அப்போது அப்பேற்பட்டது இந்த துவயமந்திரமானது தண்ணீர்னு ஆச்சு. அதுக்கப்புறம் சோறு. இந்த பரமபதத்தில் யாதொரு பரமபுருஷன் அன்னசப்த வாச்சனாக அனைவருக்கும் பிராபியமாக இருக்கிறானோ அவனே அந்த திவ்யமங்கல திருமேனியுடன் கிருப்பையோடு இங்கே தன்னை தொட்டுக்காட்டிய திருமேனியுடன் நமக்கு ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தான். அதுதான் சரமஸ்லோகம் என்பது. சாட்சாத் அந்த பரமபுருஷன் எவனொருவனை நாம் புருஷார்த்தமாக பின்னாடி அடைய போகிறோமோ அந்த பரமபதத்தில் அவனே தானே இங்கே நமக்கு சஜாத்தியர்களாக பிறந்து நம்முடைய நடுவில் இன்னும் நம்ம கூட இல்லை, நமக்கு வேலை செய்வரான ஒரு ஆயனாக பிறந்து ஒரு கண்ணனாக பிறந்து நமக்கு உபதேசித்தானே. அதுதான் சரம ஸ்லோகம், அதுதான் சோறு. அந்த சரமஸ்தா ஸ்லோகத்தினாலே காட்டப்படுகிற எம்பெருமான் நமக்கு சோறுன்னு பிரமேயத்தில் பார்த்தோம். இப்போ அவனே உபதேசித்து அந்த சரம ஸ்லோகமே நமக்கு சோறு அப்படின்னு ஆச்சு. அதனால் இந்த பிரமாணத்திரயம் விஷயத்தில் அம்பரம்ங்கிறது திருமந்திரம், தண்ணீருங்கிறது துவயமாச்சு, சோறுங்கிறது சரம ஸ்லோகம்னு பார்த்தோம். பிரமேய விவக்ஷை பண்ணுற போது நமக்கு நிர்தேசிய போக்கியஸ்தானமாகிற அந்த அபராகிருதமான திவ்யதேசம் அது பரமாகாசம் அல்லது பரமவியோகம் அப்படிங்கிற பரமபதம் அப்படிங்கிறது அம்பரமாச்சு. அதை நமக்கு ஒரு சரீர சுத்தியும் ஆத்மசுத்தியும் கொடுக்குற இந்த விரஜா நதிங்கிறது தண்ணீராச்சு. அங்கே நம்ம அடைய போகிற புருஷார்த்தமாகிற எம்பெருமான் சோறு என்று ஆனது. இப்படி இந்த பிரமாணத்திரயம் பிரமேயத்திரயம் இது ரெண்டுத்தையும் உபதேசித்தார் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு. அதுக்கடுத்தது கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே அப்படின்னா. அப்போது மந்த்ரோ மாதா குரு பிதா அப்படின்னு இருக்குது ஒரு வாக்கியம். இதில் நாம் எதை ஒன்றை அடைய போகிறோமோ புருஷார்த்தமோ அதை அடைவதற்கு நாம் ஆச்சரிக்கிற வழி இருக்கே அது எல்லாமே எதுலேருந்து கிடைக்கிறது? இந்த மந்திரத்துலேருந்து கிடைக்கிறது. அப்போது அந்த மந்திரமே மாதா. நாம் எதுலேருந்து ஜனிக்கிறோம் அப்படிங்கிறது அவள் தான் நமக்கு மாதா, நமக்கு இந்த பிறப்பை கொடுக்குறவள் மாதா. அப்போ நம்மளுக்கு இதை மாதிரி பிரபன்னனுக்கு நாம் அடையப்போகிற புருஷார்த்தத்தை நமக்கு பிறப்பித்து கொடுக்கறது இந்த மந்திரமானது. அப்போது இந்த மந்திரம் மட்டும் இருந்தால் அதுலேருந்து ஒன்றும் பிரசவிக்காது. மாதா மட்டும் ஒரு அம்மா இருக்கான்னா அவள்கிட்டேருந்து அவள் அம்மான்றது அப்புறம் தான் ஒரு ஸ்ரீ மட்டும் தனியாக இருந்தால் அவள்கிட்டேருந்து எதுவும் பிரசவிக்காது. அப்போ என்ன தேவைப்படுறது? ஒரு தகப்பனார் தேவைப்படுறார். அந்த தகப்பனார் யார்? இந்த மந்திரத்திலேருந்து நமக்கு இந்த புருஷார்த்தத்தை பெற்றுக் கொடுப்பவர் நமது பிதாவாகிற ஆச்சாரியன். அப்போது மாதாங்கிறது மந்திரம், பிதாங்கிறது ஆச்சாரியன் அப்படின்னு ஆச்சு. இப்போது இந்த மாதா பிதா இந்த ரெண்டு பேரில் பிதாவான ஆச்சாரியன் முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் ஆச்சாரியன் எப்பேற்பட்டவர் அப்படின்னு. இப்போது மாதாவான மந்திரத்தை ஸ்மரிக்கணும். அதில் கொம்பனார் அப்படின்னா கொம்பு அணையார் அப்படின்னா ஒருத்தருக்கு கதி இல்லாத அகிஞ்சனர்களுக்கு சக்தியற்றவர்களுக்கு ஒரு பற்றுக்கொம்புன்னு சொல்கிறோம். ஒன்று பிடிச்சுன்னு எழுந்துக்கிறதுக்கு எதை ஒன்றினாலே நாம் உஜ்ஜீவிக்கப்படுகிறோமோ அது கொம்பு இல்லையா? நடக்க முடியாதவாளுக்கோ சக்தியற்றவாளுக்கோ ஒரு நமக்கு உபகாரமாக இருக்கிறது அந்த கொம்புன்னு ஆச்சு. அப்போ கொம்பனையார், இந்த கொம்பை அணையார் கொம்பனார் அப்படின்னு அந்த அதில் என்ன ஆகுது? அதுதான் அந்த கொம்புங்கிறது ரொம்ப துர்பலமாகவும் எப்போது சஞ்சலமடையதாகவும் இருக்கிற இந்த மனசு. எப்படி ஒரு மனுஷனுக்கு இந்த மனுஷ பிரகிருதிக்கு ஒரு சாதாரண ஒரு அச்சேதமான கொம்பு உபகாரமாக இருக்கோ இந்த சஞ்சலத்தோடு கூடிய இந்த மனசுக்கு கொம்பாக இருக்கிறது தான் இந்த திருமந்திரம் அப்படின்னு சாதிச்சார். அப்போ மனதுக்கு தத்துவஹித புருஷார்த்தங்களை அந்த புருஷார்த்த போதனைகள் மூலம் நிலைப்படுத்துகிற இந்த மந்திரமே கொம்பு. அந்த கொம்போ பூவோ காயோ எதுக்குமே ஒரு ஆரம்பம் என்ன? அதனுடைய எதுலேருந்து நமக்கு மேலே தெரியறதுல ஆரம்பம் என்னன்னா அதனுடைய கொழுந்து. நம்ம கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. அப்பேற்பட்ட மந்திரங்களுக்கெல்லாம் கொழும்பு இது கொழும்பாகிற என்னது? திருவஷ்டாட்சரம் ஆச்சு. இந்த கொழுந்துங்கிறது நமக்கு இந்த மூலமந்திரம் அல்லது திருவஷ்டாட்சரம் அல்லது இது ஆச்சு இல்லையா? இந்த திருவஷ்டாட்சர மந்திரமானது மூலமந்திரமாகிறது நமக்கு கொழுந்துன்னு ஆச்சு. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. அப்போது இந்த மந்திரங்களுக்கெல்லாம் இந்த சமுதாயம் இருக்கே அதுக்கெல்லாம் விளக்காக இருந்து பிரகாசிக்கக்கூடியது எது? இந்த திருமந்திரம் அப்படிங்கிறது. ஏன்னா சாதாரணமாக இந்த மந்திர சமுதாயங்களில் நிறைய மந்திரங்கள் இருக்குது. மந்திர சமுதாயத்திலே உத்கிருஷ்டமானது எது அப்படின்னா எம்பெருமானை பற்றி சிவப்பதியை பற்றி எது தெரிவிக்கிறதோ அதுதான் அந்த மந்திரங்களுக்குள்ளே சிரேஷ்டதமமானதுன்னு. அதுலேயும் அந்த மாதிரி மந்திரங்கள்லேயும் இவனுடைய வியாபியத்தை எது நமக்கு சொல்லிக் கொடுக்குறதோ அது இன்னும் உத்கிருஷ்டதரமானது உத்கிருஷ்டதமமானது மந்திரங்களுக்குள்ளே. மந்திரங்கள்
மந்திரங்களுக்குள்ளேயே வஸ்து வந்து ஸ்ரீஹப்பதியான நாராயணனை சொல்லுவது எதுவோ அது உத்கிருஷ்டம். அதற்குள்ளும் இன்னும் வஸ்தியானது எதுன்னா இவனுடைய வியாபியத்தை பற்றி சொல்வது. அப்படி இவனுடைய வியாபியத்துவம் என்ன, அந்தர்பகிஷ தத் சர்வம் வியாபிய நாராயண சதகாங்கிற அர்த்தத்தை நமக்கு காமித்து கொடுப்பது. சரி சுவாமி, அது வந்து 3 மந்திரங்கள் இருக்கே, எதுக்காக வந்து நாராயண சப்தத்தை எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு வாசுதேவ சப்தம் இருக்குது, விஷ்ணு சப்தம் இருக்குது, நாராயண சப்தம் இருக்குது. இது எல்லாமே வந்து எம்பெருமானுடைய வியாபியத்தை தானே சொல்லிக் கொடுக்குறது. அப்படி இருக்கிற போது எதுக்கு நாராயண சப்தத்தை மட்டும் எடுத்தால் அப்படின்னா, அதில் ஒரு வைலட்சண்யம் என்ன, நாராயண சப்தத்தில் விஷ்ணு சப்தத்தையும் வாசுதேவ சப்தத்தையும் காட்டிலும் இருக்கிற வைலட்சண்யம் நாராயண சப்தத்துக்கு என்னன்னா, அந்த சப்தம் மட்டும்தான் அயன சப்த தனக்குள்ளே இருக்கிற நாராக அயனம், நம்ம 2 பதம் இருக்கு இல்லையா, அதில் அந்த அயன சப்தத்தை கொண்டு இந்த வியாபகத்தையும் இந்த நாரசப்தத்தினாலே வியாபிய பதார்த்தத்தையும் சொல்லித்து. அயன சப்தத்தினாலே வியாபகத்தோடு எதில் ஆசிரியத்திருக்கிறான். இப்போ வந்து விஷ்ணு சப்தமாக இருக்கட்டும், வாசுதேவ சப்தமாக இருக்கட்டும், அவன் சர்வ வியாபிங்கிறத சொல்லித்து. நாராயண சப்தம் எதிலே அவன் வியாபித்திருக்கிறான்ங்கிற ஒரு விஷயத்தை நாராயண சப்தம் காட்டுது. அதனால தான் இது எல்லாருமே வந்து நாராயண சப்தத்தை இந்த 3 மந்திரங்களுக்குள்ளே உத்கிருஷ்ட மதமாக எடுத்தனால, அதனால் இந்த நாராயண சப்தமாகிற சொல்கிற மூல மந்திரமே இதுக்கு குலவிளக்கானது. அப்போது கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே ஆச்சு, குலவிளக்கு இந்த திருமந்திரம் அப்படின்னு ஆச்சு. அதுக்கப்புறம் எம்பெருமாட்டிங்கிறது தத்துவஜானம், உபாயானுஷ்டானம், இது புருஷார்த்தம், இது எல்லாத்தையும் தன்னிடத்திலே கொண்டு இருக்கக்கூடிய இந்த மந்திரம் தான் எம்பெருமாட்டி. ஏன்னா முன்னாடியே நம்ம அதை மாதா சப்தத்தினால நம்ம அதை பார்த்துருக்கோம் இல்லையா. மந்திரங்கிறது மாதா, அதை நமக்கு உபதேசித்து கொடுக்குற, இந்த புருஷார்த்தத்தை பிறப்பித்து கொடுக்குற, நமக்கு ஜீவனார்த்தம் கொடுக்குற ஆச்சாரியன் தான் நமக்கு பிதா அப்படின்னு ஆச்சு. அப்போது இந்த யசோதாங்கிற ஒரு சப்தம் இருக்கு. இந்த யசோதா அப்படிங்கிறது இந்த திருமந்திரத்தை, அதனுடைய மந்திரார்த்த சாரத்தை உடையவன் எவனோ அவன் வந்து எல்லாராலும் வணங்கப்படுகிறான் அப்படின்னு சொல்ல சாஸ்திரம். அதுக்கு பேர் என்ன, அந்த வணங்கப்படும் நிலையை எவனொருவன் கொண்டு இருக்கிறானோ அது வந்து யசஸ்னு பேர் இல்லையா, அந்த புகழ். அப்போது ஏனையோர் இந்த மிச்சவாள்லாம் என்ன பண்ணுறா, இவனை வந்து இவனுடைய யசஸை கொண்டாடுகிறார்கள் அப்படின்றது சொல்லுது. யசோததாதி இது யசோதா. அப்படி இவனுடைய ஞானத்தாலும் அனுஷ்டானத்தாலும் பெறப்போகிற பரமபுருஷார்த்தத்தோட பெருமையாலும் இவனுக்கு யசஸை கொடுக்க வல்லது இந்த மூல மந்திரம், இந்த அஷ்டாட்சரத்துடைய சிறப்பு அப்படின்னு ஆச்சு. இது வரைக்கும் நமக்கு தேர்ந்தது என்ன, மந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன் அதற்குள்ளே தனக்குள்ள பிரீத்திபூர்வக பக்தியை அனுசந்தித்து பிறகு வியாபக மந்திரங்கள் எல்லாவற்றுக்குள்ளும் சிறந்ததான மந்திரத்தையும் அந்த மூல மந்திரத்தை நமக்கு சதாச்சாரியனிடமிருந்து சப்தார்த்த பூர்த்தியோடு அதிகரித்து தெளிந்தவனுக்கு கிடைக்கிற யசஸ் இதையும் சொல்லிது. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அப்படிங்கிற வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த அஷ்டாட்சரம் இருக்கே, அது வியாபகத்தை நிரூபிக்கும் மந்திரம்னு பார்த்தோம். அப்போது அனைத்தையும் வியாபிக்கிற மந்திரம் பதார்த்தம் இருக்கே, அதுதான் இதுக்கு பொருள். அப்போ வியாபகமான எம்பெருமான் அவன் தான் இதுக்கு பொருளாக ஆகிறான். எப்படின்னா, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமான் அப்படின்றது சொன்னார். இப்போ இந்த உம்பர்கோமான்றது யார், நித்திய சூரியர்களுக்கெல்லாம் தலைவனானவன் அவன் தான் கோமான். அப்போ அவன் யார், அவர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் நாயகனானவன், வானவருக்கெல்லாம் நித்திய சூரியர்களுக்கெல்லாம் நாயகனானவன் இந்த எம்பெருமான். இவனே இந்த மந்திரத்துக்கு பிரதிபாத்தியமான சாமானிய ஆகாரம். சரி, இந்த சாமானிய ஆகாரம் ஆச்சு. இதை வந்து எப்படி காமிக்கிறாள் தன்னுடைய வியாபகத்தை அப்படின்னா, இது எப்படி நிரூபிக்கிறான்னு, அம்பரம் ஊடறுத்து இந்த பிரகிருதி மண்டலம் எல்லாத்தையும் முழுதும் பரவி இருக்கக்கூடிய ஆகாசம், இந்த பஞ்சபூதங்களுக்கு இந்த ஆகாசங்கிறது உபலட்சம். அதுலேருந்து ஒன்று எடுத்து நம்ம எக்ஸாம்பிளாக சொன்னது. ஆக இந்த அம்பரம் அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்களான பிரம்மாண்டம் அப்படிங்கிறது பொருள் இந்த அம்பரம்னு சொன்னதுக்கே. அப்போ இதெல்லாம் பிளந்து கொண்டு எவனொருவன் இந்த உலகத்தை அளந்தானோ அவனே இந்த மந்திரத்துக்கு தேவதை அப்படின்னு ஆச்சு. இதை ஆழ்வார் சாதிச்சார் திருநந்தாண்டகத்தில். அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாக அந்தனனை அந்தனர்மா தந்திமத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியேல் வாழலாம் மட நெஞ்சமே. இதில் இந்த வாழுதியேல் வாழலாம் அப்படிங்கிறதுல என்னென்ன, முதலாவது சாதனம். அதாவது இந்த வாழுதியேல் அப்படின்னு சொன்னமே, வாழுதியல்ங்கிறது சாதனம், வாழலாம் அப்படிங்கிறது பிந்தையது சாத்தியமாயிடுது. இந்த சர்வ வியாபகனான எம்பெருமான் இருக்கானே, அவன் வைகுண்டத்தில் அவனை சேவித்து அனுபவிப்பது தான் சாத்திய ரூபமான வாழ்ச்சி அப்படின்னு எடுத்துட்டாக்க, அதை தருவது எது, அவனை திருமந்திரத்தில் வைத்து உபாசிப்பது தான் சாதனம் அப்படின்னு ஆச்சு. இப்போ இந்த வாழுதியேல் வாழலாங்கிறது சாதனமானது திருமந்திரம். திருமந்திரமாகிற சாதனத்தை கொண்டு நாம் எம்பெருமானுடைய கைங்கரியமாகிற வாழ்ச்சியை அடைகிறோம், பரமபுருஷார்த்தமான வாழ்ச்சியை அடைகிறோம் அப்படிங்கிறது இந்த வாழுதியேல் வாழலாம் அப்படின்னுச்சு. இதில் இந்த திருநந்தாண்ட பாசுரத்திலேயே திருமந்திரத்தை பிரமாணமாக முன்னாடி சொல்லிட்டார். அடுத்த பாசுரத்தில் என்ன சொன்னார், பெருமானையே பிரமேயமாக காட்டணும் இல்லையா. முன்னாடி இப்போ இது வரைக்கும் நம்ம இதில் பார்த்துருக்கலாம், பிரமேயத்தை பார்த்து பிரமாணத்தை பார்த்துருக்கோம். இப்போ பிரமேயம் என்னன்னு பிரமாணம் வந்து திருமந்திரம்னு சொல்லிட்டார் ஆழ்வார். அதுக்கு அடுத்த பாசுரத்திலேயே பிரமேயத்தை காட்டுகிறார்.
அதில் ஒன்மதியீர் புனலருவி ஒருகால் நிற்ப ஒரு காலும் காமரசி ரவுணன் உள்ளத்து அப்படின்னு ஆரம்பித்து மலர்வரையும் திருவடியை வணங்கினேனே அப்படின்னு அடுத்த பாசத்துலேயே 5வது பாசம் திருநந்தாண்டகத்தில் பிரமேயத்தை காமிச்சு கொடுக்குறார். இதே கிரமத்தில் நாச்சாரம் பார்த்து சொல்லிகிட்டே வந்தால் இப்போது இதில் இந்த பாசத்தில் இது வரைக்கும் நமக்கு கிடைச்சது முதல்ல மந்திர பிரதாதாவான ஆச்சாரியன், பிறகு மந்திரமாகிற மாதா, பிறகு அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தினாலே பிரதிபாதிக்கப்படுகிற ஆகாரத்தோடு இருக்கிற எம்பெருமான் மந்திரார்த்தம். அப்படின்னாக்க இந்த மந்திரத்துடைய சாரார்த்தம் என்ன? ஏன்னா முன்னாடி நம்ம 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம். எந்த ஒரு மந்திரத்துக்கும் மந்திர பிரதாதா யார், அதாவது ஆச்சாரியன், ரெண்டாவது அந்த மந்திரம், அந்த மந்திரத்திலே பிரதிபாதிக்கப்படுகிற அந்த தேவதை, அதுக்கப்புறம் அந்த மந்திரத்துடைய சாரார்த்தம் என்ன அப்படின்னு. இப்போ இது வரைக்கும் மந்திரார்த்தம் வரைக்கும் பார்த்தாச்சு. மாதாவாகிற மந்திரத்தை பார்த்தோம், பிதாவாகிற ஆச்சாரியனை பார்த்தோம், அப்புறம் அதனுடைய பிரதிபாத்தியனான எம்பெருமான் அப்படிங்கிறது இது வரைக்கும் காமிச்சு கொடுத்துட்டார். சரி சுவாமி, இதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது என்ன? அதில் சாரார்த்தம்னு ஒன்று இருக்குது, சூக்ஷ்மார்த்தம் என்னென்ன அதை காமிக்கிறார். அம்பர மூடர்த்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமான் அப்படிங்கிறது மந்திரத்தோட அர்த்தம். மந்திரத்துடைய சாரார்த்தத்தை காமிக்கிறார். செம்பொர் கழடி செல்வா பலதேவா அப்படிங்கிறதுனால எப்படி அப்படின்னா, இந்த பலதேவரானவர் என்ன பண்ணார்? ராமாவதாரத்தில் இளைய பெருமாளாகவும் கிருஷ்ணாவதாரத்திலே நம்பி மூத்த பிரானாகவும் அவதரித்தார். அதில் காமிச்சது என்ன? இவருக்குன்னு ஒரு தனியாக எந்த ஒரு கிரந்தங்களோ இல்லை அவரை பற்றி தனியாக சொல்லப்படுகிற ஒரு புகழ்ச்சோ எதுவுமே கிடையாது அவருக்கு. ஏன்னா க்ஷீரம் சர்க்கரையேவன் அதுதான் தசாவதார ஸ்தோத்திரத்தில் சுவாமி காமிக்கிறார். க்ஷீரம் சர்க்கரையேவன் இல்லையா, யாபிர் அமிர்தக் பூதாக பிரபோதைர் குணைன்னு சாச்சார அவராக தனியாக காமித்து கொள்ளாது தன்னுடைய சேஷத்துவத்தையே காமிச்சுன்னு வந்தார் சுவாமி இவர் பலதேவர் இல்லையா. இளைய பெருமாளாக இருக்கும்போது சரி, அதுக்கப்புறம் நம்பி மூத்த பிரானாக இருக்கும்போதும் தன்னுடைய சேஷத்துவத்தை காமித்துக்கிறதுக்காகவே இந்த டெமான்ஸ்ட்ரேட் அப்படின்றமே அது மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிறதுக்காக வந்தவர் அந்த அவதாரம். அப்படி பலராமன் பண்ணின லீலைகள் எதுவுமே நமக்கு தனியாக சொல்லப்படவில்லை. அப்பேற்பட்ட சேஷத்துவத்தை அதுக்கு தான் சொன்னார். க்ஷீரம் சர்க்கரை இவ, எப்படி சர்க்கரையானது தன்னை தனித்து காண்பித்து கொள்ளாமல் க்ஷீரத்தோடு சேர்ந்தே இருக்கிறதோ, அதுக்கப்புறம் க்ஷீரத்தை நம்மளால் தனியாக அனுபவிக்க முடியாதோ, அப்படி சேர்ந்தே இருக்கிறவர் பலதேவர். இந்த பலதேவருடைய லீலைகளை சேர்த்து சொன்னாதான் கண்ணனுடைய லீலைகளை இனிக்கும் அப்படிங்கிறத சொன்னால் வியாக்கியாதார்கள். இப்படி சரி, இதுலேருந்து இப்போ இந்த பாசுரத்தை பற்றிக்கு நமக்கு கிடைக்கிறது என்ன? இந்த பலதேவரை சொன்னதுனால நமக்கு என்ன தெரிய வருது? இந்த சங்கர்ஷனான இந்த திருநாமத்துக்கேற்ப இன்னொரு விடத்திலே இருக்கிற தோஷங்களை களைந்து நம்மை சுத்தி பண்ணக்கூடியவர் அப்படின்னார். ஏன்னா கண்ணனுக்கே சுத்தியை கொடுக்குறவர் இந்த பலதேவனா அப்படிங்கிறார் இதில் வியாக்கியாதார்கள். அதனால தான் இப்போது நம்ம பார்த்தா இந்த ஆச்சாரியர்கள் இருக்காளே சாட்சாத் எம்பெருமானுக்கே சுத்தியை கொடுப்பவர்கள். அதனால தான் இப்போ ஒரு அர்ச்சாவதார திருமேனி ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணணுன்னாக்க கரஸ்பர்சம் வேணும்னு ஒரு ஆச்சாரியர்கள்கிட்டே ஒரு பெரியவாழ்கிட்ட பாகவதாள்கிட்ட கரஸ்பர்சத்தை வாங்கிட்டு வருதுங்கிறது இன்றைக்கும் வழக்கில் இருக்குது. இப்படி சொல்லிகிட்டே வந்தார். அதை மாதிரி இந்த இதில் நமக்கு கிடைக்கிறது என்ன? சாட்சாத் பாகவதர்கள், அந்த பாகவதர்களையே நிரூபகமாக கொண்டிருக்கிறவன் பகவான் அப்படின்னு கிடைச்சது. அப்போ இந்த மந்திரார்த்தத்திலேருந்து நமக்கு கிடைக்கிற சாராம்சம் என்ன? பாகவதர்கள் பாகவத பாரதந்திரத்தை எப்படி ஆழ்வார் உயர்த்தி சொன்னாரோ, பகவத் பாரதந்திரத்தை காட்டிலும் இன்னும் உத்கிருஷ்டதரமானது பாகவத பாரதந்திரியம் அப்படின்னு காமிச்சது. இதிலேருந்து உம்பியும் நீயும் உறங்கேல். இதில் ஆழ்வார் காமிக்கிறார், மிக்க வேதியர் வேதத்தின் பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சும் நிறுத்தினான் அப்படின்னு சாச்சாரே. அதில் வேதத்தின் பொருள்ங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்ரீஹப்பதியான நாராயணனே பரம பிராபியமும் பரம பிராபகமும் அப்படிங்கிறது நாம் அடையக்கூடிய புருஷார்த்தம். இது வேதத்தோட பொருள், எல்லா வேதமும் சொல்கிறது. அப்போ வேதத்தின் உட்பொருள் சொல்கிறாரு. அது என்ன? வேதத்தின் பொருள் நிற்கப்பாடின்னு சொல்லியிருக்கலாமே போருமே அப்படின்னா, வேதத்தின் உட்பொருள் அப்படின்னா பாகவதர்களே பரம பிராபிய பூதர்கள் அப்படிங்கிறது வேதத்தின் உட்பொருளாம். எதில் தெரியறதுன்னா, ஆழ்வாரே நெடுமார்க்கண்மையிலையும் சரி பயிலும் சுடரலையும் சரி இந்த 2 பதிகத்திலையும் இதை என்ன பாகவதர்களுடைய பிராபகத்துவத்தை ரொம்ப அழகாக காமிக்கிறார். ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்திலையும் புருஷார்த்த காஷ்டாதிகாரத்தில் சுவாமி தேசிகன் அழகாக அதை சொல்கிறார். நாதேன ஸ்திரணமன்ய தன்யப்பிவா தன்னாபிநாளிக்கினிலாம் இருக்கே அந்த ஸ்லோகத்தில் இது ரொம்ப அழகாக சாதிக்கிறார். இதை ஸ்ரீ சாக்ஷாத் சுவாமி அழகாக தன்னுடைய 24,000 படியில் இதை நமக்கு காமிச்சு கொடுக்குறார். இந்த ஸ்லோகத்துடைய முதல் பாதமானது திருவாய்மொழியுடைய நெடுமார்க்கடிமை பதிகத்தின் சங்கிரகம் அப்படின்னு திருவுள்ளம் கொண்டு அதையே வியாக்கியானம் பண்ணி அருளினார். நமது பூர்வர்கள் அனைவருடைய திருவுள்ளவமே பாகவதர்களை கழித்து பகவானுக்கு ஒரு பிராபகத்துவம் இருப்பதில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பெரியவர்கள் பூர்வர்கள் நமக்கு விடுத்து கொடுத்தது. பெரியார் இதில் சொல்கிறார் ஆழ்வார் 10ஆம் திருவாய்மொழியில் 10ஆம் திருவாய்மொழியில் சாதிக்கிறார். பிரியாதாட்சை என்று பிறப்பறுத்து ஆளறக் கொண்டான் அரியாகி இரணியனை அகங்கீண்டான் அன்று பெரியார்காட்பட்ட கால் பெறாத பயன் பெறுமாறு வரிவாள் வாயரவனை மேல் வாட்டாற்றான் காட்டினேன்னு வாட்டாற்றான் அந்த பதிகத்தில் காமிக்கிறார். இப்படிங்கிற திருவாய்மொழியில் ஆழ்வார் காட்டிய வழியும் இதே தான். அதனால் இந்த பாசுரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவே மந்திரத்துடைய சாரபூதமான அர்த்தம் சித்தித்தது அப்படின்னா. இப்போ இதுலேருந்து நமக்கு கன்க்ளூஷன் என்ன? இந்த மந்திரம் திருமந்திரமாகிற
இந்த திருமந்திரம் அதை கற்றுக் கொடுத்த நமக்கு அனுகிரகித்த ஆச்சாரியன், அதுக்கப்புறம் இந்த மந்திரம் திருமந்திரம், அதுக்கப்புறம் அதனுடைய அதனால் பிரதிபாதிக்கப்படுகிற தேவதை ஸ்ரீபதியான நாராயணன், அதனுடைய சாரபூதம் மந்திர சாரார்த்தம் என்ன அப்படின்னா பாகவதாள். அப்போது இந்த பாகவதாளே நமக்கு என்றைக்கும் நம்முடைய நமக்கு வேதியர்கள், நமக்கு அவளே நமக்கு வேத்தியம் அப்படிங்கிறது நமக்கு சொன்னது. இந்த பாகவத பாரதத்திலையும் எவ்வளோ வசதி அப்படிங்கிறத சொல்ல வந்தது. இதை ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசிக்கிறார். இந்த அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் நம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படிங்கிற பாசுரத்தினாலே. இது இந்த முதல் பாசுரத்துடைய அர்த்தம். இன்னும் 25 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் அடுத்த பாசுரத்தை பார்ப்போம். இதில் எதுவுமே நம்ம ஸ்லோகத்தையோ பாசுரங்களையோ முழுதாக சொல்லறதுக்கான அவகாசம் இல்லாதனால கோடிட்டு மட்டும் காமிச்சோம். அடுத்த பாசுரம், உந்துமதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடதெரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் உயிரினங்கள் கூவினகான் பந்தார விரலியுன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்திதரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் அப்படிங்கிறது 18வது பாசுரம். இது தொடங்கி இந்த 3 பாசுரங்களில் என்ன சாதிக்கிறார்? பிராட்டியுடைய ஆகாரத்திரை சம்பன்னாம் சொல்கிறோமே, அதில் இருக்கிற 3 ஆகாரங்கள் பிராட்டிக்கு இருக்கிறது. எம்பெருமானுக்கு இல்லாத ஒரு ஆகாரம் இவளுக்கு உண்டு. எம்பெருமான் ஆகாரத்வயன் அப்படின்னாக்க இவள் ஆகாரத்திரை இல்லையா? இவளுக்கு 3 ஆகாரம் இருக்குது. இவளுக்கு மட்டும்தான் புருஷகாரத்துவம் அப்படிங்கிற ஒரு ஆகாரம் இருக்குது. அது முதலாவதாக வருவது. அதனால் இதில் என்ன காமிக்கிறார்? இதிலிருந்து தொடங்கி 3 பாசுரங்கள் 18, 19, 20 உந்து மதகளித்தன் குத்துவிளக்கரிய 33 இந்த 3 பாசுரங்களிலும் இவருடைய புருஷகார பிராபகத்துவ பிராபியத்துவ ஆகாரங்களை தெரிவிக்கிறார். ஆச்சாரியன் உபதேசிக்கிறார் இந்த சிஷ்யனுக்கு. அதை கொண்டு இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். பிராட்டி தனக்கு புருஷகாரத்தை வேண்டுகிறார்கள். இந்த 16வதுலேருந்து ஒரு பிரகரணம். இந்த ஆரம்பத்தில் சொன்னோம், இந்த 16, 17, 18, 19, 20 இந்த 5 பாசுரங்களும் இந்த பிரபத்தி அந்த சம்ஸ்காரத்துடைய சூக்ஷ்மார்த்தங்களை தெரிவித்தது அப்படின்னு. அதில் அந்த ஒரு 5 பாசுரங்களில் இது சரணாகதி அனுஷ்டானத்தை அறிய வேண்டிய சூக்ஷ்மார்த்தங்கள் இந்த 5 பாசுரத்தில் விளக்கிறது. அதில் இது 3வது பாசுரமாக இந்த உந்து மதகளித்தன் இருக்குது. இந்த உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, இதில் பெரிய பிராட்டியோட புருஷகாரத்துவ ஆகாரத்தை நிரூபிக்கிற பாசுரம். மிச்சம் 2 அடுத்தது குத்து விளக்கரிய 33 இதில் ரெண்டுலையும் அவருடைய பிராபியத்துவ பிராபகத்துவ ஆகாரங்கள் நிரூபிக்கப்படுகின்றன. இப்போ இந்த ஒரு பாசுரத்தில் பிராட்டிக்கு ஆச்சாரிய பரம்பரையோடு இருக்கிற ஒரு சம்பந்தம் என்ன, அவருடைய இந்த கடகத்துவ சம்பந்தம், ரெண்டுத்தையும் இணைப்பது கடகத்துவம் இல்லையா, கடகம் பண்ணுறது. அப்போது இந்த பிராட்டி தான் நம்மளை என்ன பண்ணுறாலாம், பெருமாளுக்கும் ஆச்சாரியனுக்கும் நடுவில் இருக்கிற இவளுக்கு இருக்கிற ஒரு சம்பந்தத்தினாலே சிஷ்யனுக்கு இந்த ஆச்சாரியனை தெரிவித்து கொடுக்குறாள். இந்த ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமானை அடைவிக்கிறாள் அப்படிங்கிறது இதில் சொல்கிறார். அப்போது இதில் பிராட்டிக்கும் ஆச்சாரியர்களுக்கும் இருக்கிற உன்னதியும் அந்த சம்பந்தமும் இதில் காட்டப்படுகிறது இந்த பாசுரத்தில். அதனால் இதில் நமக்கு யார் கடகர்கள் அப்படின்னா ஆச்சாரியர் தான் கடகர்கள் அப்படின்றது தெரிவித்தார். இந்த பகவத் விஷயத்தில் அஞ்சரைய மடனாராய் அப்படிங்கிற பதிகம் இருக்கு. அந்த வியாக்கியானத்தில் இந்த கடகர்களாக யாரை சொல்கிறான்னா பட்சிகளை சொன்னான். பட்சிகள் தான் நமக்கு சாதித்த, ஏன்னா அவள் தான் பட்சியை தான் அனுப்புகிறார், தூது அனுப்புகிறார், எம்பெருமாட்ட போய் சொல்லுன்னு. அதனால் எது ஒன்று நம்மை இணைத்து கொடுக்கிறதோ அதுதானே கடகத்துவ சப்தத்துக்கு அது குறித்தானது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஆச்சாரியர்கள் பெருமானையும் இந்த ஜீவனையும் இணைத்து கொடுப்பதாலே ஆச்சாரியர்கள் கடகர்கள் என்று ஆனது. அப்போது இந்த பிராட்டியானவள் என்ன பண்ணுறாள், தன்னுடைய பிராப்பிய வஸ்துவோடு பிராபகமான இந்த கடக பரம்பரை இருக்க, அதாவது ஆச்சாரிய பரம்பரை, இது ரெண்டுத்திலையும் அன்வயத்தை பெற்றிருக்கிறதுனாலே பிராட்டியே ஆச்சாரிய பரம்பரையையும் பெருமாளையும் இணைத்து வைக்கிறாள் அப்படிங்கிறது இதில் தாத்பரியமாச்சு. 2 வஸ்துக்களையும் இணைக்கணும் அப்படின்னா இது அந்த வஸ்துவானது 2 கூடையும் அது சம்பந்தம் இருக்கணும். ஒரு பாலம் இருக்குது அப்படின்னா இக்கரையிலேருந்து அக்கறைக்கு நம்ம கொண்டு போகிறது இந்த பாலம். அப்போ இந்த பாலத்துக்கு என்ன இருக்குது, அக்கறை கூடயும் சம்பந்தம் இருக்குது, இக்கரை கூட சம்பந்தம் இருக்குது. அதனால் இந்த பிராட்டி என்ன பண்ணுறாள், இந்த ஜீவாத்மா போய் சேர்ப்பதற்கு ஆச்சாரிய பரம்பரையோடு அவளுக்கு சம்பந்தம் இருக்குது, எம்பெருமானோடையும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. அதனால் இவளே நம்ம இணைப்பு இந்த ஆச்சாரியனோடு சேர்த்து நமக்கு எம்பெருமானை அடைவிக்கிறாள் அப்படின்னு சொன்னான். இந்த கந்தம் கமழும் குழலி கடைதரவாய் அப்படிங்கிறதுல என்ன தெரிந்ததுன்னா, இந்த எம்பெருமானுக்கு பிராட்டிக்கிட்ட என்ன சுவாமி அப்படி ஒரு பிரியம் அப்படின்னா, இந்த பிராட்டிக்கு இருக்கிற போக்கியதை, இந்த போக மயக்குகள் அப்படின்றார். தசாவதார இதில் தயாசதகத்தில் அற்புதமாக இதை சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். இவளுடைய போக மயக்குகளாலே எம்பெருமானுடைய தண்டதரத்துவத்தை மறக்க பண்ணி இந்த ஜீவனுக்கு அனுகிரகத்தை வாங்கி கொடுக்குறாள். இல்லைன்னா நாமெல்லாம் போய் எம்பெருமான் எதிர்க்கு நின்றாக்க பெருமாளுக்கு முன்னாடி கழி எடுக்கணும் தான் தோணும். ஏன்னா பெருமாளுக்கு அவனுடைய சுபாவத்தா அவனுக்கு தயை தான் அவனுடைய சுபாவம்.
இருந்தாலும் நாம் இங்கேருந்து இருக்கிற தப்புக்கள் இருக்கிற அபராதங்கள்லாம் காலங்காலமாக அனாதி காலமாக பண்ணிவிட்டு பெரும்பெருமான் மேலே கிட்ட போய் நிற்கிற போது அவனுக்குன்னு ஒரு ரூல் புக் இருக்குது. யாருக்குமே ஒரு 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 இதுக்கு வந்து அதிகாரி அப்படின்னா அவனுக்கு ஒரு ரூல் புக் இருந்துருத்தோன்னா தன் பிள்ளையே ஆனாலும் அவன்கிட்ட வந்து இது பார்க்க முடியாது, பட்சபாதியாக இருக்க முடியாது. அப்போ என்ன ஆகுது, முதல்ல இவ்வளோ தப்புகளையும் முன்னாடி எதிர்க்க வந்து நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோபம் தான் வரும். அப்போ அந்த கோபம் இருக்கிற போது யாரான ஒருத்தர் நமக்கு கடகத்துவம் பண்ணி வைக்க வேண்டும். அவனை சாந்தப்படுத்துறதுக்கு யார் இருக்கா? அதுதான் பிராட்டி. எப்போ வந்து ஒரு குழந்தை சரியாக படிக்காமல் இல்லை ஒரு தப்பு தண்டா பண்ணிவிட்டு ஒரு அப்பாட்ட நேர போகிறதுக்கு பயப்படுறானோ அந்த குழந்தை என்ன பண்ணுவான், நேராக அம்மாட்ட போவான். அப்போ அம்மாவுக்கும் தெரியுது இவன் தப்பு பண்ணியிருக்கான்னு. இருந்தாலும் தங்கிட்டே இருக்கிற ஒரு தயா பிரவாகத்தினால இதில் இன்னொரு விஷயம் என்னென்ன, அந்த அப்பாவுக்கும் தெரியும் தான் குழந்தை தான் அவன் மேலே ஒரு கிருப்பை பிரவகிச்சு தான் ஓடுறது. இருந்தாலும் அவனுக்கு அந்த ஒரு கையை கட்டி போட்டுருக்கு அந்த ரூல் புக் தண்டதரத்துவம் அப்படிங்கிற ஒரு ரோல் அவனுக்கு கொடுத்துறதுனால அவனால் தண்டிக்காமல் இருக்க முடியாது. இல்லைன்னா பட்சபாதம் வந்துடும் அவனுக்கு. நீ உனக்கு வேணும்னாக்க நீ வந்து தண்டனை கொடுக்க மாட்டே, இல்லைன்னா கொடுப்பியா அப்படின்ற ஒரு பட்சபாதம் வந்துடும். அதுக்காக அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கே தேவையாக இருக்கான் இந்த பிராட்டியுடைய புருஷகாரங்கிறது எம்பெருமானுக்கே. ஏன், நம்ம குழந்தை நம்மகிட்ட நேரம் வந்தால் நமக்கு அடிச்சிடணும், அடிக்காட்டாக்க வந்து நமக்கு பட்சபாதின்ற பேர் வந்துடும். இப்போ யாரான இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி சிபாரிசு பண்ணி அவனை நம்மக்கிட்ட சேர்த்து வச்சா தேவையில்லையே அப்படிங்கிறதுக்காக பிராட்டி தன் கூடவே சேர்த்து வச்சுக்கிறானா தங்கிட்ட பிரியாமல் இருக்கும்படி. அதனால் இந்த அம்மாவானவள் எப்படி அப்பாட்ட கொண்டு இந்த குழந்தையை சேர்த்து வைக்கிறாளோ அதை மாதிரி இந்த பிராட்டியானவள் எம்பெருமான் கிட்ட நம்மளை சேர்த்து வைக்கிறாள். அதுக்கு இவளுக்கு உபயோகப்படுவது என்ன, இவளுடைய போக மயக்குகளாலே அவனை மயக்கி நமக்கு அனுகிரகத்தை பெற்றுத் தருகிறாள் அப்படின்னா. அதனால் இவளுக்கு இருக்கிற வால்லபியத்தை குறித்து, வால்லபியம்னா இன்ஃப்ளூயன்ஸ், எம்பெருமான்கிட்ட இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, வால்லபியமாவது தன்னுடைய போக மயக்குகளாலே அவனை மயக்குகிற தன்மை. அப்படி அவனை மயக்கி இவன் ஜீவன் பண்ணுகிற இங்கேருந்து சென்றடைந்த அந்த ஜீவாத்மா பண்ணியிருக்கிற தப்புகளையெல்லாம் அவனை மறக்கும்படி பண்ணி இவனுக்கு அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கிறாள் அப்படின்னா. பந்தார் விரலி அப்படின்னு சொல்கிற போது இந்த சேத்தனர்களாகிய நமக்கு என்ன இருக்குது, இந்த வாத்சல்யம் பிராட்டிக்கு 2 இருக்கணும். எம்பெருமான்கிட்ட வால்லபியம் இருக்கணும், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். நம்மக்கிட்ட வரபோது வாத்சல்யம் இருக்கணும். நமக்கு வந்து இவள் தன்னுடைய கிருப்பையை பொழிஞ்சாக்க நம்மக்கிட்ட பெருமாள்கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு, அப்போ அவன்கிட்ட போய் இவனுக்கு கிருப்பை தேவையில்லை, தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். அப்போது நம்மளுக்கு உபகாரம் பண்ணணும். இந்த குழந்தைகிட்ட அந்த தாய்க்கு அந்த அம்மாவுக்கு இந்த குழந்தைகிட்ட ஒரு வாத்சல்யம் பிரியம் இருந்தால் தான் இந்த குழந்தைய கொண்டு பெருமாள்கிட்ட சேர்த்து வைக்கணும், கொடுக்கணும், அப்பாட்ட கொண்டு இவனுடைய வேலையை பண்ணி வைக்கணும், அந்த ரிப்போர்ட் கார்டில் கைது போட வைக்கணும்னு தோணும். அதுக்கு இவளுக்கு வாத்சல்யம் வேணும் குழந்தைகிட்ட. அப்போ எம்பெருமானுக்கு என்ன இருக்கணும், இவள் சொன்னால் நடக்கும், அவன் கேட்பான் அப்படிங்கிற வால்லபியம் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். அதனால் சொன்னார் புருஷகாரத்துவமாவது என்ன அப்படிங்கிறத சொன்னார், அத்தலையில் வால்லபியமும் இத்தலையில் வாத்சல்யமும் கொண்டு அப்படின்னார். அத்தலைனாக்க பெருமாள் கிட்ட வால்லபியமும், இத்தலையில் இந்த ஜீவன்கிட்ட வாத்சல்யமும் இருக்கு. ரெண்டுத்தையும் பொருந்த விடக்கூடிய காரியம் இருக்கு, அதுதான் புருஷகாரத்துவம் அப்படின்னு சொன்னான். இப்போ இதற்கு என்ன பிரமாணம்? சரி சுவாமி, இந்த பிராட்டியானவள் தன்னுடைய புருஷகாரத்துவத்தினாலே இந்த ஜீவனை கொண்டு பெருமாட்டை சேர்க்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பிரமாணம்னா, வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயினங்கள் கூவினகான். நம்ம சித்தாந்தத்தில் எல்லாத்துக்கும் எது ஒன்று, வேதம் பிரமாணம், அகிலத்துக்கும் பிரமாணம். அந்த வேதம் புரியாத விடத்தில் இல்லையா, தெரியாத மரணங்கள் தெளிய ஓதின்னு எதை சொன்னார், அருளிச்செயலை சொன்னார் சுவாமி தேசிகன். அதனால் நமக்கு இப்போ எல்லாரும் வேதத்தை நம்ம அத்தியனம் பண்ணி அதை புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. அப்படியே அத்தியனம் பண்ணிட்டாலும் அதனுடைய சாரம் நமக்கு புரிய மாட்டேங்கிறது, அந்த சாரம் புரிஞ்சாலும் அதில் இருக்கிற சாரார்த்தம் நமக்கு புரிய மாட்டேங்கிறது. அப்போ இதெல்லாம் நமக்கு ரொம்ப எளிதாக நமக்கு அடைவித்து கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம அருளிச்செயல்கள், நம்ம ஆழ்வார்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், நாச்சியார் சொல்லிக் கொடுக்குறா, வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயினங்கள் கூவினகான் அப்படின்னா ஏதோ யாரை அந்த குறிக்கிறாள் அவள் அப்படின்னா, இந்த 2 விஷயம் தான் பிராட்டியோடைய புருஷகாரத்துவம். அதாவது பெருமாளை ஒருத்தன் சரணாக போகிறான், அந்த சரணாகதி பண்ணுறவன் பிராட்டியை புருஷகாரமாக பற்றி அல்லது அவனது சபலமாகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த பிரமாணங்களை சுவாமி தேசிகன் ஸ்ரீமத்சார துவயாதிகாரத்தில் நிறைய எடுத்து விளக்கி கொடுக்குறார். அதுக்கெல்லாம் இப்போ அவகாசம் இல்லை. அதனால் அர்த்தஸ்வபாவ அனுஷ்டான லோக திருஷ்டி குரூப்திகி அப்படிங்கிற ஸ்லோகத்தை இதெல்லாம் காமிக்கிறார். அப்போ என்ன ஆச்சு, இப்படி பிராட்டியோட புருஷகார பாவத்தை நிரூபித்து பின்னாடி பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட சிந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து அப்படின்னு பிரார்த்திக்கிறாளே வாழலாம். இதற்கு முன்னுள்ளவை இதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் ஒரு புருஷகாரத்தை நிரூபணம், புருஷகாரத்தும் என்னன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போது இதுக்கெல்லாம் பிரமாணமானது என்ன அப்படின்னு சொல்கிற போது முன்னாடி ஆரம்பமே என்ன இந்த பாசுரத்தில் உந்து மதகளைத்தன் ஓடாத தோல்வழியும் நந்தகோபாலன் மருமகளே நப்பினா அப்படின்னா, கீழே நாயகனாய் பாசுரத்தில் இந்த நந்தகோபன்கிறது பெருமாளை குறித்ததுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அம்பரமே அப்படிங்கிறதுல அதில் இருக்கிற இந்த நந்தகோபன் அப்படிங்கிற பதமானது ஆச்சாரியர்களை குறித்ததுன்னு சொன்னோம். இங்கேயும் இந்த உந்துமதளித்தன் பாசுரத்திலையும் இந்த நந்தகோபன்கிறது ஆச்சாரியர்களை தான் குறிக்கிறது. ஏன்னா விபவாவதாரத்தில் ஒரு நந்தகோபனை தனக்கு தகப்பனாய் கொண்டு அங்கே வந்து அவதரித்தான்.
அந்த இடத்துல அந்த நந்தகோபனை தகப்பனாக தான் ஆக்கி கொண்டு அவனுக்கே அதீனனாய் இருந்தான். சரி சுவாமி, அது வந்து விவாகத்தார்த்தம் சரி, இங்கே எப்படி வந்து நந்தகோபனை வந்து ஆச்சாரியர்னு சொல்ல முடியும் அப்படின்னா, எதிராஜ சம்பத்குமாரனாக இருக்கானே, அந்த ஒரு எதிராஜன்கிற ஒரு ஆச்சாரியனுக்கே அவனிட்ட வழக்காயினா இருந்துட்டு இருந்தான் எம்பெருமான். அவன் வருகு நம்பி அப்படின்னு சொல்லிட்டாக்க ஓடி வந்தானே. அப்படி ஒரு ஆச்சாரியர்களுக்கே அதீனனாய் பரதந்திரனாக இருக்கிறவன் எம்பெருமான் இந்த அர்ச்சாவதாரத்தில். அதனால் இந்த காலத்தில் ஆச்சாரியனே நந்தகோபன். விபவாவதாரத்தில் ஒரு நந்தகோபன் ஆகிற ஒரு ஆட்சியர் இடையர் கோமானுக்கு வந்து இவன் அதீனனாக பிறந்தான், அவதரித்தான்னாக்க, இங்கே இந்த அர்ச்சாவதாரத்தில் ஆச்சாரியர்களுக்கே இவன் அதீனனாக இருக்கிறான். அதனால் இந்த ஆச்சாரியனே நந்தகோபன் எனப்பட்டான். இப்போ ஏற்பட்ட ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னான், உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன், அப்பேற்பட்டவாளாம் ஆச்சாரியர்கள். அதனால் என்ன இதில் சாதிக்கிறார் இத்திராஜ சப்தத்தில், ஆஷா மதங்க ஜகான நிவிஷக்கிய வேகானு பாதே யதிக்ஷிதி மிருதா பிரசவம் நிருந்தம் அப்படின்னு சொன்னார். காரியா கதாக குதூகலாதிபிகி பரேஷாம் கர்ணே சயேஷ கவிதார்க்கிக சிம்மநாதகா அப்படின்னார். அதாவது இந்த என்ன பண்ணுவாளாம், இந்த மதங்கொண்ட யானைகள் எம்பெருமானாகிற இந்த பெரிய மலை, எம்பெருமானாருங்கிற ஒரு பெரிய மலை, அந்த மலையை முட்டி தன்னால் தள்ளிட முடியும் அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியத்தில் இந்த திக்கஜங்கள்லாம் என்ன பண்ணா, மத்தகஜங்கள்லாம் மதம் பிடித்த யானைகள் அங்கேருந்து ஓடி வந்து தான் தாங்கள்லாம் ஒரு நிமிஷத்தில் இந்த எம்பெருமானாகிற மலையை தூளாக்கணும் அப்படின்ட்டு. இப்போ சொன்னார், இந்த மத்தகஜங்கள் என்ன அப்படின்னா, இந்த அவைதிகமான மதங்கள் இருக்குது, அருசமயம் அப்படின்னு சொல்லப்படுகிறதே. இந்த சாங்கியம், சார்வாகம், வைசேஷிகம், பௌத்தம் அப்படிங்கிற ஜெயினம், பாசுபதம் அப்படிங்கிற மதம், அதோட 7வது மத்தகஜமாக இந்த குதுஷ்டி மதமான இந்த அத்வைத்தத்தை சாங்கர மதத்தை சொல்லலாம். இது எல்லாத்தையும் இதனாலே போஷிக்கப்படுகிற இந்த கலியுகம், இந்த கலியுகத்தை 8வது திக்கஜங்களாக சொல்லலாம். அதனால் இந்த அஷ்ட திக்கஜங்கள்னு ஆச்சு. இது எல்லாம் என்ன பண்ணித்து எம்பெருமானாகிற யானையை முட்டை வந்தது. அப்போ என்ன பண்ணித்து இந்த சுவாமி தேசிகன் இவருடைய இந்த கவிதார்க்கிக் சிம்மத்துடைய, இந்த சிம்மம் இல்லையா, சிம்மத்தை பார்த்தா யானை ஓடுறது நியாயம்தானே. அதனால் இந்த கவிதார்க்கிக் சிம்மமாகிற இவருடைய கர்ஜனையாகிற இந்த யதிராஜ சப்ததி இருக்க, இதை கேட்டு அந்த அஷ்டதிக்கஜங்களும் பிச்சுன்னு ஓடித்து அப்படின்னு சாதிக்கிறார். இப்போது இந்த அஷ்டதிக்கஜங்கள்ங்கிறது என்னாச்சு, இந்த கிட்ட வரபோதே, இந்த எம்பெருமான கிட்ட வரபோதே மாரியமலை மணிஞ்சில் மன்னிக்கடந்தருங்குங்கிற மாதிரி இந்த கவிதார்க்கிக சிங்கம் இவருடைய கர்ஜனையை கேட்டு ஓடித்தான் அந்த அஷ்டதிக்கஜங்களும் இப்படி சொன்னார். அப்பேற்பட்ட இந்த பரமதங்கள்லாம் எம்பெருமானுக்கிட்ட எதிர்க்கணி வந்து நிற்க முடியலை அப்படின்னு சாதிச்சார். அப்போது இந்த நம்ம ஆச்சாரியரானவர் எப்படி இந்த சத் சம்பிரதாயத்துக்கு விரோதிகளான மத்தகஜங்களை, இந்த மதம் பிடித்த யானைகளை விரட்டக்கூடியவர், பரமதங்களை வென்று நம்மளுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபித்து கொடுக்கிறவர். அதனாலே இவர் சிம்மமாக, ஒவ்வொரு ஆச்சாரியனும் ஒரு சிம்மம் போலே. அதனால் இவாளுக்கு என்ன, அதனால் உந்து மதகளிற்றன், அந்த மதகளிர்களை, யானைகளை வெற்றி கொள்பவர் நம்ம ஆச்சாரியர். அதோடு மட்டும் இல்லை, ஓடாத தோல் வலியன், இவருக்கு வலிமை இருக்கணுமே. வெறும் வந்து ஒரு இதுவாக கிருஷ்ணா வந்து உட்காந்து மாதிரி கீழே ஊதினா கீழே தள்ளுற மாதிரி இருந்த ஆச்சாரியன் அவரால் எப்படி இதை ஓட்ட முடியும்? அப்போ அவருடைய பலம் என்ன அப்படின்னா, எல்லாரையும் ஓடச் செய்பவர்களான இந்த ஆச்சாரியர்கள் தான் எவரிடமும் தோற்காத ஒரு தோல் வலிமையை கொண்டவர்கள். அதனால் ஓடாத தோல்வலியன். இவருடைய தோல்வலியாவது என்ன, இப்போ ஒரு ஆச்சாரியனுக்கு ஒரு பலவான் அப்படின்னாக்கா, ஒரு பயில்வான் இருக்கணும்னா அவனுடைய தேகத்தில் பலம் இருக்கணும், அதுதான் அவனுக்கு பலம். ஆனால் நம்ம ஆச்சாரியர்களுக்கு தேக பலம் முக்கியமா? அது இல்லை. இவாளுடைய பாரமை காந்தியம் தான் இவாளுக்கு பலம் அப்படின்னார். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனையெல்லால் தன் நும் இச்சை சொல்லி இன்னும் தோல் குலைக்கப்படும் அன்னமீனார். இந்த திருவாய்மொழியில் சாய்க்கிறார், இந்த பராங்குஷ நாயகியானவள் ரொம்ப எம்பெருமான் மேலே காதல் கொண்டு ஒரு பீடித்திருக்கிறாள். அப்போ அவளுடைய தாயார் என்ன பண்ணா, சரி எத்த தின்னா பித்தம் சொல்லி இந்த குழந்தைக்கு வந்து அங்கேருந்து இது உண்டா அது உண்டான்னு இருக்கிற பிராய்ச்சத்தங்கள்லாம் கொண்டு வந்தாள். அப்போது அங்கே இருக்கிற தோழிமார்கள் சொன்னாலாம், இவன் என்ன சொல்கிறா, இது கருப்பு சாமி பிடிச்சிடுத்து அப்படின்னா அங்கே இருக்கிறவாள்லாம், இந்த குழந்தைக்கு வந்து இது கருப்பு சாமி பிடிச்சிடுத்து என்னுடைய பெண்ணுக்கு, அதனால் வந்து இது வேப்பலை வச்சு ஓட்டினாக்க சரியாக போயிடுனா. இவன் சொன்னால், அம்மா இந்த தோழி சொன்னால், அம்மா இவளை பிடிச்சது கருப்பு சாமி இல்லை கருப்பண்ண சாமி அப்படின்னா. கருப்புக்கே சாமியாக இருக்கிற இந்த எம்பெருமான் சாட்சாத் அந்த கிருஷ்ணன் அண்ணவோ இவனை பிடித்திருக்கிறான். அப்படி இருக்கிற போது இவளை கருப்பு சாமி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிற போது சொல்கிறான், நீங்கள் வந்து அதை மாதிரி இவளுடைய தன்மையை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் இதர தேவதைகளெல்லாம் கொண்டு இவளை ஓட்டணும் அப்படின்னு நினச்சாக்க உங்கள் தோல் குலையும். தோல்னாக்க பரதேவதா பாரமார்த்தியம், உங்களுடைய பரதேவதா பாரமார்த்தியம் போது குலைந்து சிதைந்து போயிடுமே, அதனால் அது கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சார். ஆக உந்து மதகளிற்றனம் தோல் வலியனுமான இந்த நந்தகோபாலன் ஆகிற ஆச்சாரியன் அவனுடைய பராவரதத்துவ ஞானவான்களும் பாரமே காந்தியும் ஒருபாதும் கொலையாதவாறு தோல்வலி உடையவர்கள் ஆனார்கள் இந்த ஆச்சாரியன். ஸோ ஆச்சாரியன் என்ன பண்ணார், இந்த பரமதங்களை நிரசித்தார்கள், அப்பேற்பட்ட தோல் வலிமை கொண்டார்கள். அந்த தோல் வலிமையானது இவருடைய பரதேவதா பாரமார்த்தியம் என்று ஆனது.
இப்போது மருமகளே அப்படின்னும் நந்தகோபாலன் சொல்லியாச்சு, உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியனாகிற ஆச்சாரியன்னு சொல்லியாச்சு. அப்போது நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னா நந்தகோபாலன் நமக்கு தெரிஞ்செடுத்து இந்த ஆச்சாரியன் தான் அப்படின்னு சொன்னோம். அப்போது ஆச்சாரியன் இப்போ எம்பெருமான் ஆச்சாரியர்களுக்கு மகனாகிற ஸ்தானத்தை கொண்டார். அப்போது இந்த நப்பிண்ணை யார்? எம்பெருமானுடைய பிராட்டி, அவள் தானே மருமகளாக இருக்கணும். இப்போ நப்பிண்ணை பிராட்டிங்கிறது நந்தகோபாலன்கிறவர் ஆச்சாரியனானால் அந்த நந்தகோபாலனுக்கு மருமகளாகிற நப்பிண்ணை இங்கே ஆச்சாரியருக்கு மருமகளாகிறாள். அதனால் நந்தகோபாலன் மருமகளைங்கிறது இந்த நப்பெண்ணையை குறித்தது அப்படின்னா. இப்போ இந்த மாதிரி இந்த நப்பெண்ணையினால் என்ன பிரயோஜனம் சாமின்னா, பிராட்டியுடைய புருஷகாரத்துவத்தை சொன்னோம். அப்போ புருஷகாரத்துவங்கிறது அந்தந்த அவதாரத்தில் யார் இவளுக்கு பிராட்டியாக இருக்காளோ அவள் தான் பண்ண வேண்டியது. இப்போ கிருஷ்ணாவதாரமாக இருந்தால் ஒரு ருக்மிணி பிராட்டி, ராமாவதாரமாக இருந்தால் ஒரு சீதா பிராட்டி. அப்போ தானே இங்கே புருஷகாரம் பண்ணுறான். ராவணனுக்கே புத்தி சொன்னவள் அவள், அப்போ ஏற்பட்ட புருஷகாரத்தை பண்ணுறாள். அப்போது இந்த அவதாரத்தில் நப்பிண்ணை பிராட்டி கிருஷ்ணனாக அவதரித்த போது இப்படி இந்த நப்பிண்ணை பிராட்டியானவளை நமக்கு புருஷகாரத்தை பண்ணுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆச்சாரியர்கள் அபேட்சித்தவற்றை பண்ணி கொடுப்பவர்கள் இந்த மருமகளாகிற நப்பிண்ணை பிராட்டி. சரி, ஆச்சாரியர்களுடைய அபேட்சையை பூர்த்தி பண்ணுகிறவர்கள் நப்பிண்ணை பிராட்டி ஆகிற மருமகள் அப்படின்னா ஆச்சாரியர்களுடைய அபேட்சை தான் என்ன? இவர்கள் விரும்புவது என்ன? தங்களுக்கு ஒரு வீடு வாசல் நிலம் வேணுன்றது அபேட்சையா? அது இல்லை. தங்களுடைய சிஷ்யர்களுக்கு நல்வழி காமிச்சு கொடுக்கணும், அவர்களை திருத்தி பணிகொண்டு அவர்களுக்கு புருஷார்த்தமாகிற இந்த எம்பெருமானுடைய பரமதத்தை காமித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இவருடைய அபேட்சை. அதை இந்த நப்பிண்ணை பிராட்டிக்கிட்ட வேண்டுகிறார்கள். இந்த நப்பிண்ணை பிராட்டி ஆகிற மருமகளானவர்கள் இதை எம்பெருமானுடன் புருஷகாரத்துவம் பண்ணி இதை காமித்து நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படின்னு ஆச்சு. அப்போது இந்த நப்பிண்ணைங்கிறதுக்கு இன்னொரு அம்சம் சொல்கிறார் வியாக்கியார்த்தாக்கள். இந்த யௌகிக சப்தம், அதாவது இந்த கிராமட்டிக்கலாக ஒன்று எடுத்துன்னா இதில் அதுக்கு நப்பிண்ணைக்கு வியாக்கரண பிரகாரம் பார்த்தா பின்னை அப்படின்னாக்க பின்னானவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லையா? முன்னானவள் யார்? எல்லாருக்கும் நமக்கு தெரியும், நமக்கு வேண்டாதவள். ஜேஷ்டான்னு சொல்கிறோமே, அக்காகாரி வந்துடுவா ஆற்றுல, ஒழுங்கா டயத்துக்கு எழுதுக்கல, காலங்காலத்தான் எழுதுக்கலன்னா அக்காகாரி முன்னிருப்பவள் வந்துடுவாங்க. நம்மளுக்கு பின்னானவள் தான் வேணும். பின்னானவள் யார்? இந்த நப்பிண்ணை. அதனால் நல் பின்னை அப்படின்னு பிரிச்சுட்டாக்க என்னாகும்? எம்பெருமானுக்கு எல்லா பிரகாரத்தாலும் ஏற்றவளாக இருப்பவள். அதனால் ஸ்வரூப ரூப குணவிப ஐஸ்வர்யாம் அப்படின்னு சொல்கிறதுனாலே அவருடைய நல் அப்படிங்கிற வார்த்தைக்கும், அதுக்கப்புறம் பத்மவனாலயாம் பகவதியும் ஸ்ரீயம் தேவின் நித்யானபாயினியும் நிரவத்தியாம்னா சொல்கிறமே, அதனால் பின்னை அப்படிங்கிற பதத்துக்காகவும் நல் என்பதற்கும் பின்னை என்பதற்காகவும் பொருள் கூறி நப்பின்னையை புருஷகாரத்தை பண்ணுகிறாளாக இங்கே சொன்னாள். அதனால் பெருமாளுடைய ஒவ்வொரு அவதாரத்திலும் என்றும் பிரியாது அகலையில்லே நிறையும் என்று நிற்கா மாதிரி இந்த நப்பின்னை பிராட்டியும் இருக்கிறாள். அப்பேற்பட்ட நப்பின்னை பிராட்டியான நமக்கு புருஷகாரத்துவ பூதையாக இந்த இடத்துல இருக்கிறாள் அப்படின்னு சொன்னான். அதாவது புருஷகாரத்துவ பாவத்தினாலே இந்த ஆச்சாரியர்களுடைய பிரார்த்தனைகளை தான் ஏற்றுக்கொண்டு, அதாவது இந்த நந்தகோபாலருடைய அதாவது ஆச்சாரியர்களுடைய விதேயாக அவருடைய சம்பந்தத்தினாலே அவர்களுக்கு மருமகளான ஆகாரமும் கொண்டாள் அப்படின்னு இதையும் காமிச்சாச்சு. சரி, கந்தம் கமழும் குழலி அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்னென்னா, இந்த என்பகர் பூவும் கொண்டு வாசம் பெற்றதாக புஷ்பத்தில் உள்ள பரிமளம் சுவாபாவிகமாக உடையவர்கள் ரெண்டு பேருமே, பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருக்கும் சாதாரணம். இருந்தாலும் இவளுக்கே உரிய ஒரு அசாதாரணமான ஒரு தன்மை என்ன, பிராட்டிக்கு மட்டுமே இருக்கிறதுங்கிறது என்னென்னா அவருடைய குழல் அந்த குழல்களிலிருந்து வீசுகின்ற மனம். இதை தான் காமிச்சார் கோதாஸ்துதியில் ஆண்டாளை குறித்து பாடுகிற போது. அப்படியாக இவளுக்கு இந்த திருமேனி பரிமளம் அப்படிங்கிறது எம்பெருமான் பிராட்டி ரெண்டு பேருக்கும் சாதாரணம், உபய சாதாரணம்னு சொன்னாலும் பிராட்டிக்கு மட்டுமே இருக்கிற இந்த குழலிலிருந்து, அவருடைய குழல் கட்டையிலிருந்து வீசுகின்ற மனம், அதிலே மயங்குகின்ற எம்பெருமான். அதுதான் துங்கை அகிருத்திரிமிகரகா ஸ்வயமுத்தமாங்கி அப்படிங்கிற கோதாசி ஸ்லோகத்திலையும் சுவாமி தேசிகன் காமிச்சார். இப்படி வேதங்கள் எல்லாம் அதில் சர்வகந்தகா சர்வரசையன், இவனை எம்பெருமானியே எல்லா கந்தங்களும் உடையவன், எல்லா பரிமங்களும் பெற்றவன் அப்படிங்கிறது சொன்னாலும் அவ்வேற்பட்டவன் பெரிய பிராட்டியுடைய கூந்தலுடைய வாசத்துக்கு வசப்படுபவன் அப்படிங்கிறது இதில் தெரிவித்தார். அப்பேற்பட்ட இதில் என்னென்னா, பெரிய பிராட்டியுடைய கூந்தலின் வாசத்துக்கு வசப்படுகிறவன் அப்படிங்கிறது அந்த சாத்தியம். அது சாத்தியமாக எடுத்துன்னா அந்த சாத்தியத்துக்கு ஹேத்து என்ன? ஆண்டாள்கிட்ட எம்பெருமான் எப்படி நடந்து கொண்டான் அப்படிங்கிறது. அதனால் என்ன பண்ணால், பெருமாளையும் வசப்படுத்துகிற வாசத்தை கொண்டது இந்த பிராட்டியுடைய குழல் கற்றை அப்படின்னது. அப்பேற்பட்ட நாச்சியார் அப்படி சொல்கிறதுக்கான முன்னோடி என்ன அப்படின்னா, தங்கிட்ட அப்படி தான் நடந்தான் பெருமாள். தான் சூடி கலைந்த மாலையை அதனுடைய வாசத்துக்கு எப்படி எம்பெருமான் வசப்பட்டானோ அதனால் பெரிய பிராட்டியும் தன்னுடைய கோஷ்டியில் சேர்த்துட்டாலாம். அப்புறம் கடை திறவாய். கடையாவது என்ன? இரு புறத்திலே இருப்பவற்றை அல்லது இருப்பவர்களை ஒன்று சேர விடாமல் இருக்கிறது கடை. அதாவது நடுவில் இருக்கிற பிரதிபந்தங்கள் அப்படின்னு, நடுவில் இருக்கிற சேலஞ்சஸ் இல்லையா, பிராதிகூல்யங்கள், ரெண்டு விஷயத்தை ஒன்றுக்கு ஒன்று சேர விடாமல் இருப்பது
அந்த இளைஞர்கள், நடுவில் இருக்கிற இடைஞ்சு சொல்கிறமே இடைஞ்சர்கள், அதுதான் அந்த இடத்துல கடையானது. அந்த கடையெல்லாம் நிவர்த்தி பண்ணி, இந்த இடைஞ்சல்களை நிவர்த்தி பண்ணி கொடுப்பவள் புருஷகார பூதையான இந்த பிராட்டி அப்படிங்கிறது. நாம் பெருமாளை அடையவிடாமல் பண்ணுவது என்ன? பிரதிபந்தகங்கள், நாம் அனாதிகாலமாக பண்ணி வைத்திருக்கிற நம்மளுடைய பாபங்கள். அந்த பாபங்கள் தான் நமக்கு இந்த உபாய விரோதி. இப்போது இந்த உபாய விரோதிகளை உடனே போக்குவதும், பிராப்தி விரோதிகளை சரணாகதி பண்ண உடனே போக்குவதும், இதான் இந்த இடத்துல இது இந்த ரெண்டுத்தையும் தான் பார்க்குறார். இந்த நிகிரக சங்கல்பம், எம்பெருமானுடைய நிகிரக சங்கல்பம்னா என்ன அப்படின்னா, நாம் அனாதிகாலமாக பண்ணியிருக்கிற பாபங்களினாலே இவன் நம்மை அடைய கடவன் அல்லன், இவன் நமக்கு நம்ம மேலே இவனுக்கு பிரீத்தி உண்டாகாதவாறு பார்த்துக்கொள்வோம் நிகிரக சங்கல்பம் அப்படின்னு சொன்னால், அது அப்போது என்ன எடுத்து இந்த உபாயத்தையே அனுஷ்டிக்க முடியாமல் நமக்கு போகிறது. அந்த உபாய விரோதியை நீக்குபவள் இந்த பிராட்டி. அதுக்கப்புறம் பிராப்தி விரோதி, அது சரணாகதி பண்ணுற போது கிடைக்கிறது. இப்போது இந்த உபாய விரோதியாவது என்னென்னா, நம்முடைய அனாதிகால பாபங்கள்னாலே திருவுள்ளம் கலங்கி நிற்கிற எம்பெருமான் இவன் நமது பிரீதிக்கு இலக்கு அல்லன், நம்மை அடைந்து அனுபவிக்க கடவன் அல்லன் அப்படின்னு பெருமாளுடைய சங்கல்பிக்கிறானே, அதுதான் அவருடைய நிகிரக சங்கல்பம். அந்த நிகிரக சங்கல்பம் தான் நமக்கு உபாய விரோதி. அப்படி அந்த விதமான அந்த பிராதிகூல்யத்தை போக்கி நம்மக்கிட்ட ஒழிக்க ஒண்ணா உறவும் மறுக்க ஒண்ணா புருஷகாரமும் சேர்ந்து நாம் எம்பெருமானை அடைய வழிவகுப்பது தான் இந்த கடை திறக்கிறது அப்படிங்கிறது. அந்த நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பிரதிகூலங்களெல்லாம் பிராதிகூல்யங்களை பிரதிபந்தகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி பெருமாள்கிட்ட சேர்த்து கொடுப்பதுங்கிறது தான் இந்த கடை திறவாய் அப்படிங்கிறது. பந்தார் விரலி அப்படிங்கிறது என்ன சொன்னால், இந்த பெருமாள் என்ன பண்ணுறான், பெருமாளுக்கு பந்துங்கிறது ஒரு லீலா உபகரணம். தன்னுடைய லீலைக்கு இந்த உபகரணம் பந்துன்னு சொல்கிறோமே, அந்த பந்து தான் இவனுக்கு உபகரணம். அப்போது இவன் ஒரு பந்தை வைத்து கொண்டு விளையாடுகிறான் இங்கேயும் அங்கேயுமாக போக்கி. அப்போது இந்த ஜீவர்கள்லாம் எம்பெருமானுக்கு பந்து ஆனார்கள். ஆனால் இப்போ பிராட்டி என்ன பண்ணுறாளாம், அந்த பந்தை எம்பெருமான்ட்ட கொடுத்தா அவன் எங்கே அடித்து இது மேலே இருக்கிற தன்னுடைய தண்டதரத்தினால எங்கேயான அவளுக்கு தண்டிச்சிட போகிறான்னு அப்படின்றதுனால தான் பிராட்டி அந்த பந்தை எம்பெருமான்ட்ட கொடுக்காம தான் வைத்துக்கிறாளாம். அதனால் பந்தார் விரலி அப்படின்னு சொன்னான். அப்போ என்ன ஆச்சு, பந்தை தன்னுடைய ஒரு அதீனத்தில் வைத்துக்கொண்டு பெருமாளுக்கு பெருமாள்கிட்ட புருஷகாரத்துவம் பண்ணி நம்மை சேர்த்து வைக்கிறார் அப்படின்றத காமிச்சார். இப்படியாக இந்த பிராட்டியானவள் பத்த ஜீவர்களாகிற பந்தை எம்பெருமானிடம் ஒப்படைத்து விடாமல் தானே தங்கையில் வைத்துக்கொண்டு பெருமாளுக்கு நமக்கும் இருக்கிற சம்பந்தத்தை திரும்பவும் முன்னிட்டு கொண்டு அதை எனக்கு பண்ணி கொடுக்குறாள். ஏன்னா இந்த இடத்துல விஷுக்சேன சம்பந்தியில் சாச்சார் அஸ்யா மமச்ச சேஷம் ஹி விபூதி உபயாத்மிகா அப்படின்னு சொன்னார். பெருமாளை சொல்கிறார். அதாவது இந்த பரமபதம் இருக்கே, இந்த பரமபதம்ங்கிறது அஸ்யா மமச்ச சேஷம் ஹி அப்படின்னா, முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம், என்னுடையது இந்த பரமபதம், இவளுக்கும் சேஷம்னு சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொன்னார், அஸ்யா சேஷம் மமச்ச சேஷம், இவளுக்கு சேஷமானது இந்த பரமபதம், எனக்கும் சேஷம் அப்படின்னார். அதனால் இந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டு தான் இந்த பரமபதம் இவளுக்கு லபிக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்படி நம்ம மேலே அவளுக்கு இருக்கிற வாத்சல்யத்தினாலும் பகவானிடத்திலே இருக்கிற வால்லிபியத்தினாலும் நம்மை விடாது இவள் பற்றி கொண்டிருக்கிறாள். எப்படி ஒரு பிராட்டி தங்கி ஒரு நம்மகிட்ட இருக்கிற பிரீத்தியோடு இருக்கிற விட முடியாத ஒன்றுத்தை நம்ம எப்படி பற்றி கொண்டிருப்போமோ அது மாதிரி இந்த ஜீவாத்மாக்களாகிற பந்தை இந்த பிராட்டி பற்றி கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது பந்தார் விரலி அப்படிங்கிறதுனாலையும் நம்மகிட்ட இருக்கிற வாத்சல்யத்தை குறித்தது இந்த பந்தார் விரலி, எம்பெருமான் கிட்ட இருக்கிற வால்லபியத்தை குறித்தது கந்தம் கமழும் குழலி அப்படிங்கிறது, அதை கொண்டு அவனை மயக்குகிறாள் அப்படிங்கிறதுனால இப்படியெல்லாம் சொல்லுவதற்கு சரி பிரமாணம் தான் என்ன அப்படின்னா, யார் சொல்கிறா சுவாமி இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம், நம்ம சொன்னால் உட்காந்து அதெல்லாம் நம்பிட முடியுமா? இல்லை, அதுக்கு பிரமாணங்கள் தேவை. அதுக்கு சாதிக்கிறார் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் அப்படின்னா. இந்த அழைத்தன வந்தெங்கும் கோழி அழைத்ததுன்னு தானே சொல்லணும். அது எங்கே கோழி அழைத்தனன்னு எங்கே சொன்னார்? அழைத்தனன்னு பன்மையில் ப்ளூரல் இருக்கு அப்படின்னா என்ன தெரிகிறது? அப்போ இந்த அழைத்தனன்னு எப்போ வந்துடுதோ அப்போ கோழி இல்லை கோழிகள்னு இருக்கணும். அப்போ இந்த கோழிகள்ங்கிறதுக்கு உபலட்சணம் கோழின்னு ஆயிட்டு. அப்போது இந்த சஜாத்தியமான பல கோழிகள்னு அர்த்தமாகிறது. கோழிகள் அழைத்தன அப்படின்னு இருக்கணும். அது யார் அப்படின்னா, எப்போ இந்த கோழிகள் கூவும், அந்தகாரமான இருட்டு போகணும்னா இந்த கோழிகள் கூவும் இல்லையா? அப்போது அந்த சமயத்தில் கோழி அழைத்தவர் இந்த கோழி. இது எப்போ கிடைச்சது நமக்குன்னா, துவாபர யுகத்தினுடைய கடைசியில் கலியுகத்துடைய ஆரம்பத்தில் இந்த அஜ்ஞானமாகிற இருள் சூழ்ந்த அந்தகாரம் சூழப்போகிற சமயத்தில் அது விடுவதற்காக கூவி அழைத்தது இந்த கோழிகள். எப்படி கோழி அழைத்தது? கலவுகலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக கொஜித் கொஜின் மகாபாகா திவிடேஷு பூரிஷா தாமிரபர்ணி நதீயத்திர கிருதமாலா பயஸ்வினி காவேரீச்ச மகாபாகா பிரதீச்ச மகாந்தின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்படி அந்த மாதிரி ஆழ்வார்கள் அவதாரம் அப்படி நடந்தது. அப்போ இதை வியாசாச்சாரியர் முன்னாடியே நமக்கு சூச்சிப்பித்து கொடுத்தார். அப்பேற்பட்ட இந்த கோழிகளான இந்த ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ண போகிறார்கள் அப்படிங்கிறதுனால எங்கும் கோழி அழைத்தனகான் அப்படின்னார். அதனால் இந்த பிராச்சி சந்தியா காசிந்த நிஷாயாக அப்படிங்கிற மாதிரியும் கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்ற மாதிரியும் இந்த கூவி அழைத்தவர்கள் இந்த கோழிகளான ஆழ்வார்கள் அப்படின்றது இது வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் அப்படின்றது தெரிஞ்சது.
சரி, இந்த இடத்துலையான இந்த கோழிங்கிறத வந்து நாம் கொஞ்சம் இப்படி ஒரு பரிஷ்காரம் பண்ணி கொண்டு வர வேண்டியது. அடுத்ததில் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான்கிறது இந்த சிரமே நம்ம பட வேண்டாம். ஏன்னா நம்ம கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகா வந்தே வால்மீகி கோயில்கள்னு சொல்லிட்டார். ஆனால் சாட்சாத் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே சகல ஸ்ருதிகளுக்கும் உபபிரமணமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீமத் ராமாயணம், அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் பிராட்டியுடைய புருஷகாரத்துவம் என்னன்னு நமக்கு அதனுடைய பிரபாவம் பறக்க பேசப்படுகிறது. எங்கே சப்ராது சரணவ் காடம் நிபீட்டியர குணந்தனஹா அப்படின்னு இந்த இளைய பெருமாளானவன் எப்படி வந்து பிராட்டி சேர்ந்த பிறகு அந்த இடத்துல அவருடைய புருஷகாரத்தை முன்னிட்டு கொண்டு தான் பிரார்த்தித்தானோ சரணாகதி பண்ணினானோ அது அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் அந்த இடத்தில் தெரிஞ்சது. அதோடு மட்டும் இல்லை, தனக்கு இந்த ஒரு ஆசிரமம் அமைக்க வேண்டி அவன் பிரார்த்திச்சானே, அந்த இடத்துலேயே வந்து தனக்கு ஒரு அதுக்கு கூட இந்த ஒரு பர்ணசாலை அமைக்கிறது கூட தனக்கு சுவாதந்திரியம் கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் ஏவ முக்தஸ்து ராமேன லக்ஷ்மணஹா சம்யதாஞ்சலிகி சீதா சமக்ஷம் காகுஸ்தம் இதம் வச்சனம் அப்ரவீது அப்படின்னு 2 பேரும் சேர்ந்திருக்கிறவர்கள் பிரார்த்திச்சான். இந்த ஒரு சுவாதந்திரியம் கூட தனக்கு கூடாது அப்படின்னு. அதனால் ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் இது பறக்க சொல்லிட்டு முன்னாடி ஆழ்வார்கள் அவதரித்து இந்த புருஷகாரத்தை வைத்து நமக்கு உபதேசித்தார்கள். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் நமக்கு இதெல்லாம் பறக்க கிடைக்கின்றன. சகல சாஸ்திரத்துக்கும் உபபிரமணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ராமாயணத்திலும் பார்க்கிறோம் அப்படின்னார். இதையெல்லாம் வந்து ஆதிகவியை சொல்கிறார். சரி சுவாமி, இதை மாதிரி பிரமாணங்களை நாம் பார்க்குற போது என்னென்ன அதில் இருக்கணும்? அர்த்தஸ்வபாவம்னு இருக்கணும், அனுஷ்டானத்தில் இருக்கணும். இப்போது இதில் என்ன அர்த்தஸ்வபாவம் இருக்குது அப்படின்னா, இந்த ஜீவனுடைய அபராதங்களை எல்லாம் தான் முதலில் ஏற்றுக்கொண்டு அவைகளெல்லாம் பெருமாளுடைய தண்டதரத்துவத்துக்கு இலக்காகாமல் தானே அவை எல்லாம் க்ஷமிப்பித்து அதுக்கப்புறம் தான் க்ஷமித்து அப்புறம் பெருமாள்கிட்ட க்ஷமையை வாங்கி இவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறான் அப்படின்றது அர்த்த சுபாவமானது. இதுக்கெல்லாம் அனுஷ்டானம் எங்கே இருக்குது? இப்போ எங்கேயா இது மாதிரி பண்ணியிருக்காளா அப்படின்னா, நிருசிம்மாவதாரத்தில் பிரகலாதன் பிரகலாதனுடைய ரட்சணத்துக்காக எம்பெருமான் எழுகிறார். அப்போ என்ன பண்ணார்? அவருடைய கோபம் அடங்காமல் இருக்க செய்து இந்த தேவர்கள்லாம் முன்னாடி பிராட்டியை போய் பிரார்த்தித்தார்கள். அதுவும் நமக்கு தெரியுது. இது அனுஷ்டானத்தில் காமிச்சார். இப்படி பெருமாளை சென்று ஒப்பிக்கிறதுக்கு பிராட்டி தேவைப்பட்டார். இப்படியாக இதெல்லாம் நமக்கு பிரசித்தமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன சொன்னால், மாதவி பந்தல் மேல் குயிலினங்கள் கூவின அப்படின்னு தெரிஞ்சது. இந்த இடத்துல குயிலினங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல வியாச சுக இவாளுக்கெல்லாம் அப்பேற்பட்ட இவாளெல்லாம் வந்து பராசராதிகள் இவாளுக்கெல்லாம் உபலட்சணமாக சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் உன் மைத்துனன் பேர்பாட அப்படின்னு சொன்னார். இதில் மைத்துனன்கிறது இப்போ நாம் லௌகிக்க வழக்கத்தில் இருக்கிற மைத்துனன் இல்லை. மைத்துனன்னா பதின்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த வியாக்கியானத்திலே உன்னிடத்தில் போகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவன் எவனோ அவன் பதி, அவன் தான் மைத்துனன் அப்படின்னு தெரிஞ்சது. எவனொருவன் உன்னுடைய போக மயக்குகளாலே அவனை மயக்கவல்லையோ அவன் உன்னுடைய பதி, அவன் மைத்துனன். அப்போது அந்த மைத்துனனால தான் அப்பேற்பட்ட எவனொருவன் இவருடைய போக மயக்குகளில் மயங்குறானோ அவன்கிட்ட தான் இவளுக்கு வால்லபியம் இருக்கும். அந்த வால்லபியம்னா நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கான இவள் புருஷகாரத்துவம் பண்ணுறதுக்கு ஹேத்து அப்படின்னு நாம் சொன்னோம். எப்படி ஒரு சிஷ்யன்கிட்டே ஜீவாத்மாக்கள்கிட்ட வாத்சல்யமும் எபெருமான்கிட்டே வால்லபியமும் இருக்கிற பிராட்டியாலே இது கைகூடுகிறது அப்படின்னு காமிச்சார். அப்புறம் பேர் பாடுதலாவது என்ன அப்படின்னா, நம்ம ரக்ஷணையை ரட்சையை பிரார்த்திப்பது, நம்முடைய ரட்சணத்தை பிரார்த்திப்பது. அப்படி வேதத்தில் எவனொருவனை வேதத்திலே முதலிலும் முடிவிலும் எந்த ஒன்று விலக்கின்றி ஓதப்படுகிறதோ அப்பேற்பட்ட அந்த பிரணவத்தின் அகாரத்தில் இருப்பவன் எம்பெருமான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? எத்வேதாதஸ்வர புரோக்தோ வேதாந்த பிரதிஷ்டிதா அப்படின்னு சாதிக்கிறதுல அப்படி அவன்தான் சர்வேசன் அப்படின்றத காமிச்சு கொடுத்தது. இப்படி அந்த பிரணவத்தினுடைய பிரகிருதியான அகாரம், அந்த அகாரத்தில் ஆயே என்கிற ரித்து சதுர்த்தி, இதெல்லாம் ரொம்ப விதமாக போக வேண்டாம், அவகாச அபாவாது. அதனால் எந்த விதமான சம்பந்தத்தை கொண்டு ஒரு சப்தத்தினுடைய அர்த்தம் சொல்கிறோம் அப்படின்னாக்க, இந்த சொன்னால் பிரத்யேகமானது நிரூபிதத்துவ ஆதேயதா சம்பந்தேன இருக்கணும். அது வந்து நிரூபித்த சம்பந்தேன எந்த ஒன்றோடு அன்வயிக்கிறதோ அது பிரகிருத்தின்னா, ஆதேயதா சம்பந்தத்தோடு எது ஒன்று நிரூபிக்கப்படுகிறதோ அன்வயிக்கிறதோ அது அப்படி பதார்த்தம் அப்படின்னு சொன்னார். இப்படிலாம் இருக்கட்டும். ஆழ்வார் சொன்னதில் பார்த்தாக்க, பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே அப்படின்னு சொல்கிற போது கமாலனன் நோக்கத்துக்கு கண்டுகொண்பின் அப்படின்லாம் சாச்சார் மேற்கொண்டு. இதில் இந்த அவனேங்கிற சப்தத்துக்கு ஒரு சுவாரஸ்யம் சாய்க்கிறார். இங்கே இந்த கடஸ்ருதி பார்க்குறமே, அதுலேயும் என்ன சொல்கிறது? அகாரேண உச்சதே விஷ்ணு சர்வலோகேஸ்வரோ ஹரிகி உதிர்தா விஷ்ணுனா லக்ஷ்மி உகாரேண உச்சதே அப்படின்னு சொன்னான் ததா அப்படின்னு. அப்போது இந்த ரக்ஷகன் அப்படிங்கிறது அவருடைய பெயரை பாடுவது. ரக்ஷகன் என்கிற அவனுடைய பெயரை பாடுவதாவது என்ன அப்படின்னா, அவன்கிட்ட ரக்ஷையை பிரார்த்திப்பது, அதாவது ரக்ஷாபேட்சை பண்ணுவதுன்னு அர்த்தம். அதுவும் கிருஷ்ணன் பேர்பாட, கிருஷ்ணனுடைய பேர்பாடனோ கோவிந்தனுடைய பேர்பாடனோ இங்கே இல்லை, உன் மைத்துனன் பேர்பாட அப்படின்னா. அப்போ என்ன கிடச்சிது? மைத்துனன்கிறது எப்போ நாம் வந்து இவருடைய போக மயக்குகளே மயங்குறவன் பதியாகிற மைத்துனன் அப்படின்னு ஆச்சுனாக்க, மைத்துனன் பேர்பாடுகிற போது அவன் தனியாக இருக்கிற போது இல்லை, பிராட்டியும் சேர்ந்து இருக்கும்போது அவனுடைய பேர் பாட வேண்டும். அப்போ என்ன ஆச்சு? இவனுடைய
மிதுனமே உத்தேசம்னு நாம் சொல்கிறோமே, அதுதான் இந்த இடத்துல உன்னுடைய மைத்துனன் பேர்பாட. அப்போ மைத்துனன் பேர்பாடனா இவ கூட இருக்கணும். அப்போது திவ்ய தம்பதிகளாக இருக்க செய்தே இருக்கும்போது அவரிடம் பிரார்த்திப்பதே இந்த சரணாகதி அப்படிங்கிற விஷயத்தில் இது அதாவது அந்த ரக்ஷத்துவம் சேர்த்தியாக இல்லாமல் 2 பேரில் ஒருத்தர் இருந்தாக்க இந்த ரக்ஷகத்துவம் அப்படிங்கிறது சித்தியாது. அப்படிங்கிறதுனால ஒரு சேதனனை உபாயமாக வரிப்பதாவது, அதாவது அவனை ரக்ஷகனாக வரிப்பதுங்கிறது எப்போ நடக்கும்? இந்த ரக்ஷகத்துவ அல்லது உபாயத்துவ பிரார்த்தனையை சரணாகதின்னு ஆச்சு. அது எப்போ நடக்கும்னா இவர் திவ்ய தம்பதிகளாக எழுந்துள்ளி இருக்கும்போது தான் நடக்கும் அப்படின்னா. அதுக்கப்புறம் செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப அப்படிங்கிறது நீயும் பெருமாளுமாகிற சேர்த்தியிலே நாங்கள் பண்ணப்போகிற சரணாகதிக்கு பிராட்டியாகிற நீ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்க அஸ்துதே ஏவ சர்வம் சம்பத்தியதே அப்படின்னு சொல்லுகிறாளே, அதுதான் நீ கொடுக்கக்கூடிய வளையோசையாகிற இது நீ பண்ணுகிற எனக்கு புருஷகாரம் அப்படின்னு சொன்னால் பெருமாள்கிட்ட சொல்வது ரெக்கமெண்டேஷன் சொல்கிறமே, அதுதான் இந்த வளையோசை. சரி ஆகட்டும் அப்படின்னு ஒரு சங்கேதமாக சொல்கிறாளே அப்படி. அதனால் வந்து திறவாய் மகிழ்ந்து இப்படி எங்களுடைய அபராதங்களினாலே திருவுள்ளம் கலங்கியவனான எம்பெருமான் எங்களுக்கும் பெருமாளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிற இந்த பிரதிபந்தகங்கள், அந்த பிரதிபந்தங்களாகிற தடைகளை நீக்கி கடை திறவாய் அதையெல்லாம் நீக்கி வழியை திறந்து கொடுக்க வேணும். அப்படி செய்கிற போது எங்களை அனன்யார்க சேஷபூதர்களாக ஏற்றுக்கொண்டு மிகுந்த உகப்போடு அடிமையாகிற அந்த கைங்கரியத்தை எங்களுக்கு பெற்றுத்தர வேணும் அப்படின்னு புருஷகார பூதையான பிராட்டியிடம் இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். முன்னாடியே சொன்னது என்னென்னா இந்த 18, 19, 20வது பாசுரங்கள் பிராட்டியுடைய புருஷகாரத்துவ அதுக்கப்புறம் பிராபியத்துவ பிராபகத்துவங்களை தெரிவிப்பது. அதில் இந்த 18வது பாசுரம் பிராட்டியுடைய புருஷகாரத்துவத்தை மட்டும் நமக்கு போதித்தது அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் கூட பார்த்தா பெருமாள்கிட்ட ஒன்றுத்தையும் போதிக்கலை, எதையுமே பிரார்த்திக்கலை. நப்பின்னாய் அப்படின்னார், நந்தகோபால மிருமகள் என்னார், கந்தங்கோழம் குழலி அப்படின்னார், பந்தார் விரலி என்னார், உன் மைத்துனன் பேர்பாட நீ செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்பு அப்படின்னு இது எல்லாமே பிராட்டிகிட்ட மட்டும்தான் இருக்குது. எப்படி ஒரு சரணாகதி பண்ணுறதுக்கு போகும்போது முதல்ல பிராட்டிகிட்ட மட்டும் நம்ம புருஷகாரத்தை பிரார்த்திக்கிறோமோ அதை சொன்னது இந்த பாசுரம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீமத் அழகிசிங்கர் பிளவாகம் ஸ்ரீமத் அழகிசிங்கர் அனுபவித்த அவருடைய அனுபவங்களிலே ஏதோ சிலவற்றை ஸ்ரீமத் ஆச்சாரியனுடைய திருவடி வாரத்தில் அதிகரித்ததை யதாமதி யதாசக்தி இங்கே விஞ்ஞாபித்தேன். இதில் இருக்கிற குணங்கள்லாம் அடியனுடைய ஸ்ரீமத் ஆச்சாரியன் மன்னாடி சுவாமியுடைய திருவடிகளுக்கே சேரும். இதில் இருக்கிற தோஷங்கள்லாம் அடியனை சேர்ந்தது எல்லாம் பாகவதாலாம் அனுகிரகத்து இது பிரார்த்தையை சொல்லி பிறவிக்கிறேன். கவிதாக்கி சிம்மா கல்யாண காலே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமதி துபிரோகம் பஞ்சான பராகர ஸ்ரீமான் வெங்கடநாதார் சரம் விஜயதாம் புவி. இந்த ஒரு 2வது முறையாக இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை அடியனுக்கு இந்த ஒரு மகாபாகியம், அதுவும் ஸ்ரீரங்க திவ்யக்ஷேத்திரத்தில் இது மாதிரி தேசிகனுடைய திருவடியில் இப்படி பாகவதாளுடைய திருவடி வாரத்திலிருந்து பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்த இப்படி கல்யாணபுரம் சுவாமிக்கும் இருக்கிற எல்லா பாகவதாருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி விரமிக்கிறேன். அண்ணாமலை சுவாமிகிட்ட சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவசரார்த்தத்தோட சுவாமிதேசி கட்டிங்க அவராசத்துக்கு சேர்ந்து நிறைய விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய